திருமேன எல்லா உயிரும் தொலையெடுத்து தேசமுய திருத்தொண்ட தொகுமுன்பணித்த திருவாளன் வாசமலர்மன் கழல் வணங்க வந்த பிறப்பை வணங்குவான். தூக்குசிய திருத்தொண்ட தொகைவிரி வாக்கினால் சொல்ல வல்லபிரான் எங்கள் பாக்கிய பயனாம் பதிக்குன்றை வாழ் செய்கிழாரடி சென்னையிருத்துவான். எல்லாம் வல்லம் பெருமான் அருந்தரும் பன்னார்மொழி எம்முடன் அமர் திரு நாவுடையாருடைய திருவடிகளை வணங்கி அருந்தரும் பெருங்கருணை நாகியுடனவர் அவினாசி அப்பருடைய திருவடி தாமர்களை மனமொழிமைகளாலை வணங்கி எம்பெருமக்கள் நாயன்மாருடைய பொன்னார் திருவடி தாமர்களை மனமொழிமைகளாலை வணங்கி உரையாசிரி சிவக்கமணியாருடைய திருவடியிலே நீல நினைந்து அடியனுடைய ஞானசிறை பெருந்தகையாருடைய திருவடி தாமர்களை எல்லாம் மனமொழிமைகளாலை வணங்கி அடியார் பெருமக்களுடைய திருவடிகளை எல்லாம் வணங்கி அமைகின்றேன். அன்பார்ந்த சிவனை செல்வர்களே, நம்முடைய தொன்று புராணத்திலே திருநீலகண்ட நாயனாருடைய சரித்தை சிந்திச்சிருக்கிறோம். சென்ற வகுப்பில் 4 பாடல் பார்த்தோம். நல்ல மழை போன வாரம், அதனால் அன்பர்கள் வரலை. அதனால் சும்மா ஒரு மேலோட்டமாக மறுபடியும் அந்த முதல் பாட்டிலிருந்தே பார்த்துட்டு அதற்கு பிறகு பார்க்கிறேன். திருநீலகண்ட நாயனாருடைய சரிதம் நமக்கு தில்லை என்று சொல்லக்கூடிய நம்முடைய சிதம்பரத்தில் வாழ்ந்து வந்தவர் நம்முடைய திருநீலகண்ட நாயனார். எல்லாத்துக்குமே திருநீலகண்ட நாயனாருடைய சரிதம் தெரியும் இல்லைங்களா? அவர் எப்படி இல்லற வாழ்க்கையில் இருந்தார் அப்படிங்கிறது தெரியும். நமக்கு தெரிஞ்சது ஒன்று, ஆனால் சேக்கிழார் பெருமான் வேறு மாதிரி சொல்கிறார். அவருடைய மனையறம், அதாவது வையகம் போற்றும் செய்கை மனையறம் புரிந்து வாழ்வார்பார். இந்த உலகமே போற்றக்கூடிய அளவுக்கு மனையறம் புரிந்து வாழ்ந்தாராம். ஆனால் நமக்கு என்ன தெரிஞ்சது அப்படின்னா, அவர் வேறொரு பெண்ணோட தொடர்பு இருந்தது. அப்படி போயிட்டு வர பொழுது அம்மா பார்த்துட்டு, இனிமேல் நீங்கள் என்னைய தீண்டக்கூடாது, தீண்டுவீராயன் எம்மை திருநீலகண்டம்னு சூளுரைத்தாங்க. 2 பேரும் கணவன் மனைவி 2 பேரும் ஒரே வீட்டில் இருந்தாலும் அந்த தனித்தனியாக இருந்தாங்க அப்படிங்கிற அளவுக்கு தான் நமக்கு தெரியும். ஆனால் சேக்கிழார் பெருமான் என்ன சொல்கிறாருன்னா, இந்த மனையறத்தை வையகம் போற்றும் செய்கை மனையறம் புரிந்து வாழ்வார் அப்படின்னு. உலகமே போற்றக்கூடிய அளவுக்கு மனையறத்தில் சிறந்து வாழ்ந்தவர் நம்முடைய நாயனார். அப்படி நாயனாருடைய திருச்சரிதத்தை முதல் பாட்டில் என்ன சொல்கிறாருன்னா, 4 பாட்டு வரைக்கும் பார்த்துட்டோம். சும்மா வேதியர் தில்லை மூதூர் வேட்கோவர் குலத்து வந்தார் என்று சொல்லி, வேட்கோவர் குலம் அப்படிங்கிறது குயவனார் குலம். ஒரு உடையார்னு சொல்ல முடியாது, நம்ம மண் வேலை செய்யக்கூடியவங்க, மண்ணுடையார், அந்த குலத்தை சார்ந்தவர். வேதியர் தில்லை மூதூர் வேட்கோவர் குலத்து வந்தார் மாதுரு பாகம் நோக்கி மல்கு சிற்றம்பலத்து ஆதியும் முடிவும் இல்லா அற்புத தனி கூத்தாடும் நாதனார் கடல்கள் வாழ்த்தி வழிபடும் நலத்தின் மிக்கார் என்று சொல்லி, நாயனார் எப்படிப்பட்டவர்னா, அந்த வேட்கோவர் குலம் என்று சொல்லக்கூடிய குயவனார் குலத்திலே அவதரித்தவர். அப்படி அவர்கள் அவர் எந்த ஊர்னா, அந்தணர்கள் வாழ்கின்ற தில்லை என்று சொல்லக்கூடிய தொன்மையான ஒரு பதியிலே இருந்து வாழ்ந்து வந்தவர் நம்முடைய நாயனார். உமையம்மையார் அமர்ந்த ஒரு பாகத்தை நோக்கி கொண்டு நிறைந்த திருச்சிற்றம்பலத்தின் இடமாக நின்று ஆதியும் அந்தமும் இல்லாத அற்புத தனி கூத்தினை ஆடுகின்ற இறைவனது திருவடிகளையே போற்றி வழிபாடு செய்து கொண்டு வந்தவர் அப்படிங்கிறார். அதாவது நாயனாருடைய ஒரு கொள்கை என்னென்னா, கூத்த பெருமானுடைய திருவடி தவறாது பற்றி வாழ்ந்து வந்தவர். தினசரி பெருமானுடைய திருவடி தான் அவருக்கு. எப்பொழுதும் பெருமானை நினையாத நாள் இல்லை. நம்ம அப்படி நாயனார் கூத்த பெருமானுடைய தில்லையில் ஆடிக்கொண்டிருக்கக்கூடிய கூத்த பெருமானுடைய திருவடிகளை போற்றி வழிபட்டு வருகின்ற நல்ல ஒழுக்கத்திலே தலை சிறந்தவர் என்று சொல்கிறார். அப்படி இருக்கக்கூடிய நாயனாரை பற்றி சொல்லுகின்ற பொழுது, பொய்கடிந்த அறத்தின் வாழ்வார் புனல் சடை முடியாருக்கு அன்பர் மெய்யடியாருக்கான பணி செய்யும் விருப்பில் நின்றார் வையகம் போற்றும் செய்கை மனையறம் புரிந்து வாழ்வார் சைவமை திருவின் சார்பை பொருளனச் சாரும் நீரார்னு 2வது பாட்டில் சொல்கிறார். நாயனாருடைய எப்படின்னா, பொய்கடிந்த அறத்தின் வாழ்வார் அப்படின்னார். பொய்கடிந்த அறத்தின் வாழ்வார் அப்படின்னா, அதை பொய்மை ஒழித்து அறநெறியிலே வாழ்பவர். பொய் அப்படின்னா என்ன தெரியுங்களா? பேசக்கூடிய பொய் அல்ல, நம்ம உலக வழக்கில் பேசக்கூடிய பொய் அல்ல. பொய் என்று சொல்ல, சைவத்தில் பொய் மெயின் 2 அடிக்கடி வரும். சைவ சித்தாந்தத்தில் அது 2 வந்துகிட்டே இருக்கும். பொய் அப்படின்னா தோன்றி நின்று அழியக்கூடிய பொருள் எல்லாம் பொய். மெய் அப்படின்னா இறைவன் என்று சொல்லக்கூடிய ஒன்று தான் மெய்யுங்க. அழியாத பொருள் என்னென்னா பெருமான் ஒருவன் தான் இல்லைங்களா? அதனால் அதான் சத்து பொருள் அப்படின்னு சொல்கிறது போன வகுப்பில் நம்ம சிந்தித்தோம். அதே மாதிரி அறிவுடைய பொருள் சிவபெருமான் மட்டும்தான். அதே மாதிரி நிலையான பொருள் சிவபெருமான். அப்புறம் ஆனந்தமாக இருக்கக்கூடிய பொருள் சிவபெருமான். அதான் சத்து சித்து ஆனந்தம், சச்சிதானந்தம் அப்படின்னு பெயர் வச்சுருப்பாங்க. அந்த பேர் வச்சவருக்கு போய் கேட்டோம்னா, ஏங்க சச்சிதானந்தம்னா என்னென்னா, அது என்னமோ சாமி பேர் வச்சுருக்குறாங்க அப்படிம்பாங்க. சைவ சித்தாந்தம் முழுக்க அதில் இருக்குது. ஆமாம், ஒரு இறைவனுடைய அத்தனை நிலைகளையும் அதை சொல்லப்பட்டிருக்கு அந்த பேரில். சத்து சித்து
ஆனந்தம். சத்துன்னா நிலைத்த பொருள், அப்புறம் சித்துன்னா அறிவு பொருள், ஆனந்தம்னா எப்பொழுதும் இன்பமாக இருக்கக்கூடிய பொருள். நம்ம கொஞ்ச நேரம் இன்பமாக இருப்போம், அப்புறம் மறுபடியும் நமக்கு துன்பம் வந்துடும், கூட இருக்கிறவங்கனால வரும், அதே மாதிரி யாராவது ஒருத்தர் மூலமாக வந்து பற்றிக்கும். ஆனால் எப்பொழுதுமே இன்பமாக இருக்கக்கூடிய ஒரு பொருள் என்னென்னா சிவபெருமான் ஒருவர் தாங்க. அதனால் அவருக்கு பேர் சச்சிதானந்த ஸ்வரூபன் என்று சொல்லி சைவ சித்தாந்தம் சொல்லும். அப்படி அதை பொய்கடிந்து அறத்தின் வாழ்வார்னா நமக்கெல்லாம் வந்து 3 மலங்கள் இருக்குது, ஆணவம், கண்மம், மாயை என்று சொல்லி. அந்த மலங்கள் எல்லாம் முழுவதும் நீங்கள் பெற்றவர் நாயனார். ஆமாம், பொய்தரும் உள்ளம் இல்லான் பார்க்கிலன் போனான் என்று மெய்தரு சிந்தையாரை மீளவும் மலைக்கில் ஊற்றான்னு சொல்லி இயல்பகை நாயனார் புராணத்தில் சேக்கிழ பெருமான் சொல்வார். அப்படின்னா பொய் அப்படின்னா என்னென்னா ஆணவம், கண்மம், மாயை என்று சொல்லக்கூடிய மலங்கள், அந்த மலங்கள் முழுவதும் நீங்கள் பெற்றவர் நாயனார் அப்படிங்கிறார். அதை பொய்கடிந்து அறத்தின் வாழ்வார் புனல் சடை முடியாருக்கு, கங்கையை தலையிலே சூடியிருக்கக்கூடிய பெருமானுக்கு அடியார். அது பெரிய தகுதி இல்லையா? இருக்கிறதே பெரிய தகுதி என்ன தெரியுங்களா? சிவபெருமானுக்கு அடியாராக இருக்கிறது தாங்க. இந்த உலகத்திலேயே மிகப்பெரிய தகுதி, ராஜாவுக்கு இருக்கக்கூடிய தகுதியை விட உயர்ந்த ஒரு தகுதி என்னென்னா பெருமானுக்கு அடியாராக இருக்குது. நான் மணிவாசக பெருமான் சொல்வார், புல்லாகி பூடாய் புழுவாய் மரமாகி பல்விருகமாகி பறவையாய் பாம்பாகி கல்லாய் மனிதராய் பேயாய் கணங்களாய் வல்லசுரராகி முனிவராய் தேவராகி செல்லா நின்ற தாவர சங்கமத்துள் எல்லா பிறப்பும் பிறந்திழைத்தேன் என் பெருமானார். அப்போ இதுதான் கடைசி பிறப்பு. என்ன பிறப்பு? அடியாராக இருக்கிறார். இப்போ மணிவாசக பெருமான் அடியாராக இருக்கிறார். முனிவராக பிறந்தாலும் சரி, தேவராக பிறந்தாலும் சரி, எல்லாத்த விட ஒரு சிறந்த பிறப்பு என்னென்னா அடியாராக பிறக்கிறது. சிவபெருமானுக்கு அடியார் அப்படிங்கிறத விட ஒரு பெரிய தகுதி இந்த உலகத்தில் இல்லை. அதுதான் புனல் சடை முடியாருக்கு அன்பர் என்று சொல்கிறார். அதாவது கங்கையை தலையிலே சூடிய பெருமானுக்கு அன்பர், அது ஒன்று தான் பெரிய தகுதி. அதுக்கு மேலே ஒரு தகுதி வேண்டியது இல்லை. அதான் அப்படி மெய்யடியாருக்கான பணி செய்யும் விருப்பின் நின்றார் அப்படின்னு. மெய்யடியார்னு என்ன? அப்போ மெய்யடியார் வேறு, பொய்யடியார் வேறையா? அப்படியெல்லாம் இல்லை, எல்லாரும் அடியார் தான் இல்லையா? எல்லாரும் அடியார் தான். பெருமானுடைய திருவடியில் யாரெல்லாம் அன்பு வச்சுருக்கிறாங்களோ அத்தனை பேரும் அடியார் தான். ஆமாம், அதாவது சீலம் இளரே எனினும் திருநீர் சேர்ந்தார் என் ஞாழ மிகழ்வார் அருணரகம் நன்னா. ஒழுக்கம் இருந்தாலும் இல்லைனாலும் கூட பரவாயில்லைங்கிறார் சேக்கிழ பெருமான். சிவபெருமானுடைய திருவடி யாரெல்லாம் சிந்தையில் வச்சுருக்கிறாங்களோ அத்தனை பேரும் அடியார் தான். ஆமாம், குணமிழராகினும் அப்படின்னு சொல்லி நமக்கு குலச்சிறை நாயனார் குணத்தில் நல்ல குணம் இல்லைனாலும் சரி, நல்ல குலத்தை சாராதவர்களாக இருந்தாலும் சரி, குறியல் 4 குலத்தவராயினும் நெறியல் அக்குலம் நீங்கினராயினும் அறிவில் சங்கரருக்கு அன்பரெனப் பெறில் செறிவுற பணிந்தேத்திய செய்கையார் என்று சொல்லி குலச்சிறை நாயனார் புராணத்தில் சொல்வார். குலச்சிறை நாயனார் யார்? மங்கையர்க்கரசியாருடைய அமைச்சர் இல்லையா? நின்றசீர் நெடுமாறன் மங்கையர்க்கரசியாருடைய அமைச்சர். அவர் தான் ஞானசம்பந்த பெருமான் மதுரையம்பதியில் சைவத்தை நிலைநிறுத்துவதற்கு அருந்துணையாக இருந்தவர் குலச்சிறை நாயனார். அவர் தான் எல்லாமே ஏற்படுத்தி கொடுத்தவர். மடம் முதலாக அவர்கள் தங்குவதற்கு, உணவுக்கு எல்லாம் அந்த அமைச்சர் தான் செய்கிறார். அப்படி ஒரு அமைச்சர் அந்த காலத்தில் இருந்திருக்கிறார் பாருங்களேன். இப்படியெல்லாம் இல்லாமல் அந்த காலத்தில் அப்படி ஒரு அமைச்சர் இருந்திருக்கார் குலச்சிறை நாயனார். அவர் எப்படி பணி செய்வார் அப்படின்னா, குறியில் 4 குலத்தவராயினும், 4 குலம் அந்த காலத்தில், அரசர், அந்தனர், வேளாளர், அரசர், அந்தனர், வணிகர், வேளாளர், 4 குலம். மற்றதெல்லாம் அந்த குலத்தினுடைய உட்பிரிவுகள் தான். இந்த 4 குலத்தை சார்ந்தவர்களாக இருந்தாலும் சரி, குல ஒழுக்கத்தில் தவறியவர்களாக இருந்தாலும் சரி, அதை பற்றி கவலை இல்லை. குறியில் 4 குலத்தவராயினும் நெறியில் அக்குலம் நீங்கினராயினும் சரி, வேறு என்ன தகுதி? அறிவில் சங்கரருக்கு அன்பர் எனப் பெறில் அப்படின்னார். செறிவுற பணிந்தேத்திய செய்கையார் அப்படின்னார். அப்படி யாராக இருந்தாலும் பெருமானுடைய அடியாராக இருந்தால் போதும், அவங்கள அழைத்து கொண்டு வந்து தங்க வைத்து அவர்களுக்கு அமுது கொடுத்து தங்குவதற்கு இடம் கொடுத்து எல்லாம் செய்து கொண்டு இருந்தவர் நம்முடைய குலச்சிறை நாயனார். அதனால் யாரும் நம்ம பார்க்கக்கூடாது. அடியார் அப்படின்னு வந்தாச்சுன்னா அவங்கள பற்றி நம்ம ஆராய்ச்சியெல்லாம் பண்ணிகிட்டு இருக்கக்கூடாது. இவர் அப்படி இப்படி அதெல்லாம் நம்ம எதுவும் பார்க்கக்கூடாது. எவரேனும் தாமாக விளாடத்திட்ட திருநீரும் சாதனமும் கண்டால் உள்கி அவர் தேவர் இவர் தேவர் என்று சொல்லி இரண்டாட்டாதொழிந்தங்கு ஈசன் திறமையை பேணி கவராதே தொழுமடியார் நெஞ்சினுள்ளே கன்றாப்பூர் நடுதறியை காணலாமே என்று சொல்லி அப்பர் சாமிகள் பாடுறார். அப்பர் சாமிகள் தேவாரத்தில் அப்பர் சொல்லிட்டா அதுதான் அப்பர் வாக்கு அப்படின்னா, அப்பர்னா என்ன? ரொம்ப உயர், மற்றதெல்லாம் லோயர்னு அர்த்தம் அப்படின்னு சொல்லி வாரியார் சாமிகள் சொல்லுவார். அவர் தான் அப்பர், அதுக்கு மேலே மற்றதெல்லாம் லோயர் அப்படின்னு சொல்லுவாங்க. அது மாதிரி எவரேனும் தாமாக விளையாடத்திட்ட திருநீரும் சாதனமும் கண்டால் உள்கினர். யாராக இருந்தாலும் சரி, நெத்தியில் திருநீர் பூசிருந்தால் அடியார், அவ்வளோதான். ஆராய்ச்சிக்கு நம்ம போகணுங்கிறதே இல்லை. நான் எவ்வளோ நல்லவன் எவ்வளோ கெட்டவன் உங்களுக்கு தெரியுமா? தெரியாது. என்னமோ திருநீர் பூசிருக்கிறோம், வித்திராசம்
போட்டுக்கிற பெரிய புராணம் பேசுங்கிற அளவுக்கு மட்டும்தான் உங்களுக்கு தெரியும். ரொம்ப மோசமாக கூட இருக்கலாம் இல்லையா? அதெல்லாம் ஆராய்ச்சி பண்ணிகிட்டு இருக்கணுங்கிற அவசியம் இல்லை. அதனால் எவரேனும் தாமாக விளையாட திட்ட திருநீரும் சாதனமும் கண்டால் உள்கினார். அப்படி பார்த்தா மனசு உருக்கம் வரணுமா? அதுவும் என்ன சொல்கிறாருன்னா, கோயில் இருக்கிறது தான் சாமி, இது சாமி இல்லை அப்படின்னு அந்த எண்ணம் வரக்கூடாதான். அது சாமி, இதுவும் சாமி. கோயில் இருக்கிறது சாமி, இது சாமி. அது படமாட கோயில், திரைச்சிலைக்கு இருக்கக்கூடிய சாமி, அது கருவறையில் இருக்கக்கூடிய சாமி, இது நடமாடிட்டு இருக்கக்கூடிய சாமி, எல்லா பக்கம் போயிட்டு வந்துட்டு இருக்கக்கூடிய சாமி. அப்படி ரெண்டையும் ஒன்றா கருதி யார் வழிபாடு செய்கிறாங்களோ அவங்க நெஞ்சுக்குள்ளே கன்றாப்பூர் பெருமான் வந்து இருப்பாராம். அதான் சொல்கிறார் நம்முடைய அப்பர் சாமிகள் சொல்கிறார். கன்றாப்பூர் அப்படிங்கிறது திருவாரூர்லேருந்து ஒரு 20 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய ஒரு பதி. அந்த கன்றாப்பூர் பெருமான் வந்து அப்படி இருப்பாராம் நெஞ்சுக்குள்ளே. அப்படி வித்தியாசம் பார்க்காம யாரெல்லாம் அப்படி இருக்கிறாங்களோ அவங்களுடைய நெஞ்சுக்குள்ளே கன்றாப்பூர் பெருமான் இருப்பார். அதான் சொல்கிறார். அந்த கன்றாப்பூர் அப்படிங்கிறது அருமையான ஒரு வரலாறு. ஒரு வைணவ குடும்பத்துக்கு சைவ பெண்ணை கல்யாணம் பண்ணி கொடுத்துட்றாங்க. ஒரு சிவாச்சாரியருடைய மகள், இன்றைக்கி ஒரு சிவாச்சாரியர் திருவடி அடைஞ்சிட்டாருன்னு கேள்விப்பட்டேன். பெருமானுடைய திருவடி அடையணும் அவருடைய ஆன்மா. ஏன்னா திருமேனி தீண்டி வழிபாடு செய்யக்கூடிய அவங்களுக்கு நிகராக அந்த உலகத்தில் யாரையும் சொல்ல முடியாது. இந்த 30 திருமேனி தீண்டுவார்னு வருது இல்லையா தொகையடியாரில், அந்த 30 திருமேனி தீண்டுற பாக்கி அவங்களுக்கு மட்டும்தான் இருக்குது. நாமெல்லாம் போய் உள்ளுக்குள்ளே கருவறைக்குள்ளே போய் நான் தான் பூஜை பண்ணுவேன்னு சொல்லக்கூடாது. அவங்களுக்கு தான் அந்த உரிமையும். வழிவழி அடிமையாகினர் மாதொரு பாகனாருக்கு வழிவழி அடிமையாகி வேதியர் குலத்தில் தோன்றி மேம்படு சடையனாருக்கு ஏதமில் கற்பின் வாழ்க்கை மனை. சுந்தரருடைய மரபில் வந்தவங்க இவங்கெல்லாம். இன்றைக்கி சுந்தரருடைய மரபில் வந்தவங்க இவங்கெல்லாம். உண்மையிலேயே அவங்களெல்லாம் நம்ம வணங்கணுங்க. சுந்தரரையே குருநாதராக கொண்டவர்கள் அவனாசியில் இருக்கக்கூடிய சிவாச்சாரியர்கள். ஆமாம், அவனாசியில் இருக்கக்கூடிய சிவாச்சாரியர்களுக்கு தனி ஒரு பெருமை உண்டு. சுந்தரர் வந்தவுடனே அந்த அழுகிற வீட்டுக்கு போனார் இல்லை, அவங்க என்ன சொன்னாங்க, இவங்களே இவரையவே குருநாதராக கொண்டவர்கள் அந்த பிராமண குடும்பத்தார் அர்ச்சகர்கள். அதனால் அவருடைய திருவடி நான் அவர் பார்த்துருக்கேன்னு என்ன எனக்கு தெரியல. ஆனாலும் அவருடைய திருவடி பெருமான் திருவடி அடையணும். அவருடைய ஆன்மா பார்த்துருப்பேன், கோயிலில் பார்த்துருப்போம். நம்ம ஐயாவுக்கு இன்றைக்கி 16 பாருங்க. எல்லாம் அடியார்கள் புடைசூழ ரொம்ப அற்புதமாக நடந்தது இல்லைங்களா? அவருக்கு அப்படி நடந்ததுக்கு என்ன காரணம்? நல்ல பிள்ளையை பெற்றிருக்கிறாரு, நடக்குது. நல்ல பிள்ளையை பார்த்தா தான் அதெல்லாம் நடக்கும். இல்லைன்னா எங்கேயாவது ஒரு பக்கம் தூக்கிட்டு போய் இந்த மின்மயானத்தில் கொண்டு போய் இப்போ வீட்டுக்கே கொண்டு வந்துடுறான். மின்மயானத்தை ரொம்ப சௌகரியமாக போச்சு, எங்கேயும் போக தேவையில்லை. அவன் வீட்டுக்கே கொண்டு வந்து எல்லா வேலையும் முடித்து சாம்பலை கையில் கொடுத்துட்டு போயிடுறான். அப்படியெல்லாம் இல்லாமல் அப்பாவுக்கு வந்து நான் கேட்டேன், அம்மாவுக்கு அதே மாதிரி செஞ்சுருக்கலாம் இல்லைங்கய்யா, ஏன் நீங்கள் அதை விட்டீங்கன்னு கேட்டதுக்கு அவர் அப்பா முடிவெடுக்கிற இடத்துல நான் இல்லை. நல்ல பதில் அது இல்லைங்களா? அப்போ முடிவெடுக்கிறது எங்கள் அப்பா, என்னால் முடிவெடுக்க முடியாதுங்க. இருந்தாலும் சொல்லலாம், அது என்னமோ அந்த நேரத்தில் அது வரல. இப்போ முடிவெடுக்கிறது நம்மங்கிறதுனால, இன்னொன்று இது கொஞ்சம் தெரிஞ்சதுனால கொஞ்சம் முன்னெடுப்பாடெல்லாம் செய்ய முடிஞ்சதுன்னு சொல்லி சொன்னார். அந்த ஒரு மனசு வேணும் இல்லைங்களா? அதனால் அவங்களுக்கு அந்த வாய்ப்பு சாமி கொடுத்துருக்கிறார். பரந்த நிலப்பரப்பு, அதில் அவர் ஒரு காவல் தெய்வமாக அங்கே இருப்பார். அவருக்கும் காவலாக இருக்கும், எல்லாத்துக்கும் ஒரு காவலாக இருக்கட்டு. பெரியவர் நல்லா அவருடைய ஆத்மா சாந்தி அடையணும். அதனால் நம்மளும் பெருமானுடைய திருவடியை விண்ணப்பமாக வைக்கணும் என்று சொல்லி, இப்போ இந்த சிவாச்சாரியார் அதே மாதிரி அவருடைய திருவடி நல்லா இறைவன் திருவடி அடையணும் என்று சொல்லி இப்போ எதுக்காக வந்தோம்னா மெய்யடியார் அப்படின்னு சொல்லி அதுக்காக வந்தோம். அடியார் அப்படின்னா திருநீர் இருந்தாவே அடியார் தான். அதனால் மெய்யடியாருக்கான பணி செய்யும் விருப்பில்லை. என்ன பணி செஞ்சார் அப்படின்னா திருவோடு செய்து கொடுத்தார். மட்களம் என்று சொல்லக்கூடிய மண்ணாலான திருவோடு செய்து கொடுக்கக்கூடிய பணியை சிறப்பாக செய்து கொண்டு வந்தவர் திருநீலகண்ட நாயனார். ஆமாம். வையகம் போற்றும் செய்கை மனையறம் புரிந்து வாழ்வார்னார். வையகம்னா இந்த உலகமே போற்றக்கூடிய அளவுக்கு அவர் வந்து அந்த மனையறத்திலே சிறந்து வாழ்ந்தவர் அப்படின்னா. சைவமை திருவின் சார்பை பொருளனச்சாரும் சைவமை திருன்னா திருநீர், கண்டிகை, உருத்தராக்கம், சீபஞ்சாக்கரம். சீபஞ்சாக்கரம் உள்ளுக்குள்ளே, வெளியில் 3 திருவேடம், திருநீர், உருத்தராட்சம், அப்புறம் சடைமுடி இல்லையா? அது 3 தான் திருவேடம். அதை பொருளாக கொண்டு வாழ்ந்தவர் நம்முடைய திருநீலகண்ட நாயனார். இந்த மும்மையால் உலகாண்ட மூர்த்திக்கும் அடியேன்னு சொல்கிறோம் இல்லையா? மும்மையால் உலகாண்ட மூர்த்தி நாயனார் இந்த 3ஐயும் பொருளாக கொண்டு ஆட்சி செய்தவர் மதுரை எம்பதியில். அதான் மும்மையால் உலகாண்ட மூர்த்தி நாயனார் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்படியெல்லாம் நம்முடைய நாயனார் சைவமை திருவின் சார்பை பொருளனச்சாரும் நிறார்னார். அப்படி இருக்கக்கூடியவர் என்னென்னா, அவருக்கு கொஞ்சம் இளமை காலத்தில் இளமை மீதோர இன்பத்துறையில் எளியரானார். இந்த பாட்டில் சொல்கிறாருங்க. அளவிலா மரபில் வந்த மட்களம் அமுது காக்கி வளரிளம் திங்கள் கண்ணி மன்றுளார் அடியார்க்கு என்று உள்மகிழ் சிறப்பின் மல்க ஓடழித்து ஒழுகும் நாளில்
இளமை மீதுவர இன்பத்துறையில் எளியரானார் அப்படின்னார். அப்படின்னா மண்பாண்டங்கள் செய்யக்கூடிய ஒரு தொழில் செய்து கொண்டு வருகிறார். அதன் மூலமாக சீவனத்தை எல்லாம் அவர் நடத்தி கொள்ளுகிறார். அவருடைய ஜீவனத்தை அதில் நடத்திக்கிறார். அப்படி நடத்தி கொண்டு உள்ள மகிழ்ச்சியோடு வரக்கூடிய அடியார்களுக்கு பழிப்பாத்திரம் என்று சொல்லக்கூடிய அந்த மண் ஓடு திருவோடு செய்து கொடுக்கக்கூடிய ஒரு பணியை சிறப்பாக செய்து கொண்டு வருகிறார். அப்படி செய்து கொண்டு வருகின்ற காலத்தில் அவர் இளமை வயது, அவருக்கு சின்ன வயசு, அப்படி இளமையாக இருந்ததுனால இன்பத்துறையில் எளியரானார். இந்த மாதிரியெல்லாம் பெரிய புராணத்தில் தான் பார்க்க முடியும். வேற ஒரு பெண்ணிட்ட போனார் அப்படியெல்லாம் சொல்ல மாட்டார். என்ன சொல்கிறார்? இளமை மீதூர இன்பத்துறையில் எளியரானார் அப்படின்னார். அவருக்கு அந்த மாதிரி ஒரு அந்த காலத்துல எல்லாம் அப்படியெல்லாம் இருந்திருக்குது. அந்த மாதிரி ஒரு தெருவே இருந்திருக்குது, பரத்தையர் தெரு அப்படின்னு சொல்லி இருந்திருக்கு. சேரி பரத்தையர் தெரு அப்படின்னு சொல்லி இருந்திருக்கு. அவங்களும் ஒரு ஊரில் ஒரு ஓரத்தில் இருந்திருக்கிறாங்க. ஆமாம், அந்த மாதிரி போய் வரக்கூடிய ஒரு பழக்கம் அவருக்கு இருந்திருக்கு. அதான் சொல்கிறார், இளமை மீதூர இன்பத்துறையில் எளியரானார் என்று சொல்லி அப்படி சிற்றின்ப பகுதியாகிய காமச்செயல்களை குறித்து நின்றது என்று சொல்லியே உரையாசிரியர் எழுதியிருக்கிறார். அது வலிமை பெற தாம் அதன் ஆட்சிக்கு உட்பட்டு எளியரானார் என்று சொல்லி, அது வலிமை பெற்றதுனால இவர் எளியரானார் என்று சொல்கிறார். அப்படி இளமை மீதுர. ஆனால் அம்மாவை பற்றி சொல்கிறார் பாருங்க, அவர்தங்கள் மனைவியாரும் அருந்ததி கற்பின்மிக்கார் புவனங்கள் உய்ய ஐயர் பொங்கு நஞ்சுண்ணையாம் செய் தவன் என்று தடுத்ததென்ன தகைந்துதாள் தரித்ததென்று சிவன் எந்தை கண்டம் தன்னை திருநீல கண்டம் என்பார். பாருங்க, அவர் தான் அப்படி போயிட்டு வந்துட்டுருக்கிறாருன்னா, அம்மா எப்படி அப்படின்னா வசிஷ்டருடைய மனைவி அருந்ததியை விட அருந்ததியை போல கற்பில சிறந்தவளாம். அதாவது வசிஷ்டருடைய மனைவி அருந்ததி ரொம்ப கற்பிலை சிறந்த பெண். அந்த அம்மா எங்கே இருக்கிறாங்க அப்படின்னா வானத்தில் விண்மீனாக இருக்கிறாங்க. கல்யாணம் பண்ணுற போது அம்மை மிதித்து அருந்ததி பார்க்கறதுன்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த அருந்ததி பார்க்கறதுங்கிறது அந்த சடங்கு தான். பெண்களுக்கு தெரியுதா இல்லையா, அருந்ததி தெரியுதானா தெரியுதுன்னு சொல்லணும். ஆமாம், அப்படி இல்லைன்னா அந்த பெண்ணை சொல்லுவாங்க, இவளுக்கு அருந்ததி நட்சத்திரமே தெரியல அப்படின்னு அது குறையாக சொல்லுவாங்க. ஆனால் அருந்ததி பார்க்கறது அப்படிங்கிறது அந்த காலத்தில் சடங்கு இருந்திருக்கு, இன்றைக்கும் இருக்குது. ஒரு சில பக்கம் செய்கிறாங்க, ஒரு சில பக்கம் செய்கிறதில்ல. அந்த வசிஷ்டருடைய மனைவி தான் அருந்ததி. அருந்ததியை போல கற்பிலை சிறந்தவள் அப்படின்னு சொல்கிறார். அருந்ததியை விட சிறந்தவள்னு சொல்கிறதுக்கு இலக்கணத்தில் இடம் இல்லை. ஏன்னா நம்ம தமிழ் இலக்கியத்தில் அதுக்கு மேலே ஒரு கற்புடைய பெண்ணை சொல்ல முடியாது. அருந்ததியை போல கற்பிலை சிறந்தவள் அப்படின்னு சொல்கிறார். அவர்தங்கள் மனைவியாரும் அருந்ததி கற்பின் மிக்கார் புவனங்கள் உய்ய ஐயர் பொங்கு நஞ்சுண்ண யாம்சை தவனென்று தடுத்ததென்ன தகைந்து தான் தரித்ததென்று சிவனெந்தை கண்டன் தன்னை திருநீலகண்டம் என்பார். இவர் எப்படின்னா எப்பொழுதும் பெருமானுடைய திருநீலகண்டம் இருக்குது பாருங்கள், அந்த திருநீலகண்டத்தையே வழிபாடு செய்யக்கூடியவர் நாயனார். இப்போ நம்மளாம் திருச்சிற்றம்பலம் இல்லைன்னா சிவாய நம போற்றியோம் நம சிவாய அப்படியெல்லாம் சொல்லுவோம் இல்லையா. அவர் எப்பொழுதும் தன்னுடைய திருவாயின் மூலமாக திருநீலகண்டம் என்று சொல்லுவது மந்திரம். திருநீலகண்ட பதிகத்தில் வருது இல்லையா, அவ்வினைக்கு இவ்வினையாம் என்று சொல்லும் மகதிருவீர் உய்வினை நாடாதிருப்பது உந்தமக்கு உணமன்றே கைவினை செய்து எம்பிரான் கடல் போற்றுவதும் நாமடியோம் செய்வினை வந்தம்மை தீண்டப்பெறா திருநீலகண்டம் அப்படின்னு. அப்போ திருநீலகண்டம் என்று சொல்லுவது ஒரு மந்திரம். எப்படி திருச்சிற்றம்பலம் சொல்கிறோமோ அதே மாதிரி திருநீலகண்டம் என்று. பொன்னம்பலம்ங்கிறது மந்திரம். ஒரு ஈழத்திலிருந்த ஒரு அடியார் ஒருத்தர், அதை திருச்சாளலில் வருது இல்லையா, அந்த அடியார் எப்பொழுதும் பொன்னம்பலம் பொன்னம்பலம் பொன்னம்பலம்ட்டே இருப்பார். எப்பொழுதும் அவர் வாயிலிருந்து பொன்னம்பலம் திருச்சிற்றம்பலம் அப்படின்னு சொல்லிகிட்டே இருப்பார். அது மாதிரி இவர் திருநீலகண்டம் அப்படிங்கிறது அந்த, ஏன்னா இறைவனுடைய ஒரு பெரும் கருணை திருநீலகண்டம் இல்லைங்களா. அந்த ஆலகால விடம், அதை பார்க்கடலை கடைகின்ற பொழுது தேவர்களும் அசுரர்களும் சேர்ந்து பார்க்கடலை கடைகின்ற பொழுது என்ன முதல்ல வந்தது நஞ்சு. அப்படி முதல்ல நஞ்சு வருகின்ற பொழுது அந்த நஞ்சை என்ன பண்ணாங்க, நஞ்சு பார்த்து தேவர்கள் எல்லாம் ஓடுனாங்க. ஏன்னா அந்த நஞ்சு மட்டும் இருந்திருந்தால் உலகமே அழிஞ்சிருக்கும். ஆனால் அதை என்ன பண்ணார், எல்லாரும் பயந்து நடுங்கி இருக்கிறாங்க. அவ்வளோ கடுமையான நஞ்சு, அந்த வெப்பத்தையே தாங்க முடியல யாரும். அப்போ தான் சுந்தரரை அழைக்கிறார். சுந்தரருக்கு பேர் சுந்தரர். அப்போ சாமி கூட இருக்கிறார். சுந்தரரை அழைத்து அதை கையில் திரட்டி கொண்டு வாப்பா அப்படின்னு சொல்கிறார். சுந்தரர் போனார். அந்த விஷத்தை அப்படியே ஒரு நெல்லிக்காய் மாதிரி அப்படி கையில் உருட்டி இப்படி கொண்டு வந்தார். வழியில் வருகின்ற பொழுது அதனுடைய அந்த ஒரு வேகம் பட்டு திருமால் அது வரைக்கும் நல்ல வெள்ளை நிறத்தில் இருந்திருக்கிறார். திருமால் கருத்து போயிட்டார். காளி பொன்னிறமாக இருந்தவா. காளியினுடைய நகரம் என்னென்னா பொன்னிறம். காளி கருத்து போயிட்டா.
சாப்பிட்ட சிவபெருமானுடைய கண்டமே கருத்து போச்சு. ஆனால் கையில் கொண்டு வந்த சுந்தரருக்கு ஒன்றும் ஆகலை. அப்போ சுந்தரர் எவ்வளோ பெரியவராக இருப்பார் பாருங்களேன். சுந்தரருடைய கையில் கொண்டு வந்து அந்த தங்கமாக அந்த பொன்னிறத்தான அந்த கை பொன்னிறமாகவே இருக்குது. ஆனால் வழியில் பட்டவங்க எல்லாரும் அப்படி ஆயிட்டாங்க. அப்போ அதனால தான் அவருக்கு பேர் ஆலால சுந்தரர்னு பேருங்க. ஆமாம், கைலாயத்தில் அவருக்கு பேர் என்ன அப்படின்னா ஆலால சுந்தரர். பெரிய புராணத்தில் ஒரே இடத்துல ஆலால சுந்தரர்னு வருது. கீழே நம்ம தருத்தாட்கொண்ட புராணத்திலே வருது, ஆலால சுந்தரர்னு வருது. அப்படி ஆலால சுந்தரராக இருந்தவர் இங்கே பூமியில் வந்து எப்படி ஆனார்? நம்பி ஆரூரனா ஆனார். நம்பி ஆரூரனா ஆனதுக்கு பிறகு அப்பம்மா வச்ச பேர் நம்பி ஆரூரன், சிவபெருமான் வச்ச பேர் வன்தொண்டர் இல்லையா? இப்படியெல்லாம் வந்து அவருடைய திருப்பெயர்கள் இருந்தது என்று சொல்லி இப்போ திருநீலகண்டத்தையே அவர் வந்து ஒரு மெய்ப்பொருளாக கொண்டு வழிபாடு செய்து வந்தார் என்று சொல்கிறார். இது வரைக்கும் நம்ம சென்ற வகுப்பில் பார்த்த பகுதி இல்லைங்களா? அடுத்தது 5வது பாட்டு இன்றைக்கி நாம் பார்க்கணும். ஆனதங்கேழ்வராங்கோர் பரத்தைபால் அணைந்து நன்ன மானமுன் பொறாது வந்த உடலால் மனையின் வாழ்க்கை ஏனைய எல்லாம் செய்தே உடனுறைவு இசையாரானார் தேனமர் கமலப்போதில் திருவினும் உருவம் மிக்கார். என்னென்னா அவருக்கு அந்த பழக்கம் இருந்ததுனால, இளமை மீதோர இன்பத்துறையில் எளியராக இருந்ததுனால ஒரு பரத்தையினுடைய வீட்டுக்கு போயிட்டு வரார். அது அம்மாவுக்கு தெரிஞ்சு போயிடுது. அவர் தெரியாதுன்னு நினச்சிட்டு போகிறாரு. தொடர்ந்து போகிறவங்க வந்து ஏதாவது ஒரு நாளைக்கு மாட்டி தான் ஆகணும். அப்படி போயிட்டு வந்தது அம்மாவுக்கு தெரிஞ்சு போயிடுது. அம்மா என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, ஒரு திருவேடத்தோட திருநீர் உருத்திராக்கமெல்லாம் போட்டுட்டு இப்படி செய்கிறதா, இப்படி போயிட்டு வந்தால் அது எவ்வளவு இழுக்கு. அந்த வேடம் அணிந்த எல்லாத்துக்கும் இழுக்கு இல்லையா? இவங்கெல்லாம் இப்படி தான் பண்ணுவாங்கன்னு சொல்லுவாங்க இல்லையா ஊர் உலகத்தில். அதாவது உலகத்தார் வந்து ஒரு 50% ஒழுக்கமாக இருந்தால் நம்ம 99% இல்லை 100% ஒழுக்கமாக இருக்கணும். நம்மளை பார்த்து அவங்க வந்து கற்றுக்கொள்ளணும். நம்ம வந்து அந்த மாதிரி வாழ்ந்து காட்டணும் அப்படிங்கிறது தான் உண்மைங்க. அதாவது ஒழுக்கம் இருந்தாலும் இல்லாத போனாலும் அந்த அடியார்களை நம்ம வணங்கணும் அப்படிங்கிறத பெரியவரை நமக்கு சொல்லுது. ஆனால் அடியார்கள் எப்படி இருக்கணும் அப்படின்னா ஒழுக்கம் நிறைந்தவர்களாக இருக்கணும். அதில் எந்த ஒரு மாற்று கருத்துமே இல்லைங்க. சந்தர்ப்பங்க சூழ்நிலைங்க அதனால் அப்படி ஆயிட்டார், அதெல்லாம் ஏற்றுக்கொள்ளவே முடியாது. அடியார் அப்படின்னா ஒழுக்க நிரம்ப இருக்கணும். இல்லைன்னா எதுக்கு வரணும் வந்து எல்லாத்து பேரையும் நம்ம கெடுக்கிறதுக்கா? எத்தனையோ ஒழுக்கமான அடியார் இருக்கிறாங்க. நம்ம செய்கிற ஒரு தவறு எல்லாத்துக்கும் கெட்ட பேர் வரும். அதனால் அடியார் அப்படின்னா அந்த ஒழுக்க நெறியோடு நிற்கணும். அதுதான் வந்து சைவத்துக்கு நல்லதுங்க. அதான் இங்கே சொல்கிறாங்க. அம்மா வந்து ஆனதங்கேழ்வராங்கோர் தேன் பொருந்திய செந்தாமரையில் விளங்கும் லக்குமியை விட அழகில் சிறந்த மனைவியார். அம்மா எப்படின்னா, அவர் பரத்தைபால் போனதுனால அம்மா ஏதாவது அழகு இல்லாத பெண்ணு நினச்சிடாதீங்க. லட்சுமி தேவியை விட சிறந்த அழகு அம்மா. அப்படி இருந்தாலும் அவர் போயிருக்கிறார். ஆனதங்கேழ்வராங்கோர் அதை அப்படி சொல்கிறார். அப்படி தேன் பொருந்திய செந்தாமரையில் விளங்கும் லட்சுமியை விட அழகில் சிறந்த மனைவியார்னார். தேனமர் கமலப்போதில் திருவினும் உருவம் மிக்கார் அப்படின்னார். திருன்னா லட்சுமி. ஆமாம், அப்படி செந்தாமரையில் இருக்கக்கூடிய லட்சுமியை விட சிறந்த அழகுடையவள் அம்மா. ஆமாம், திருநீலகண்ட நாயனருடைய மனைவி. அப்புறம் கற்பில் வசிஷ்டருடைய மனைவியை போல சிறந்த கற்புடைய பெண் என்று சொல்கிறார். அப்படி மேலே குறித்த இயல்புடையராயின தமது கணவனார் ஒரு நாள் பரத்தையிடம் அணைந்து மனையில் வந்தாராக. அதனால் எழுந்த மானத்தினாலே வந்த மன வருத்தத்தை ஆற்ற மாட்டாதவராகி மேற்கொண்ட ஊடலினால். ஒரு மான பிரச்சனைன்னு ஒன்று இருக்குது இல்லைங்களா? நம்ம இப்படி இருக்கிற பொழுது வேறொரு பெண்ணிடத்தில் போய் வருவதா? தன்னுடைய கணவன் அப்படி போகிறத யாரும் விரும்ப மாட்டாங்க. கற்புடைய பெண்கள் யாரும் விரும்ப மாட்டாங்க. அதனால் அம்மாவுக்கு வந்து அந்த எழுந்த மனத்தினாலே வந்த மன வருத்தத்தை ஆற்ற மாட்டாதவராகி மேற்கொண்ட ஊடலினால் அப்படி ஒரு ஊடல் வருது. அப்படி ஊடல் வருகின்ற பொழுது 2 பேரும் வந்து எப்படி வாழ்ந்தாங்க அப்படிங்கிறது தான் பின்னாடி சொல்ல போகிறார். இது விளக்க உரையில் உயர் இறைவனை சார்தற்காகிய தன்மையெல்லாம் உடையாரான என்று பொதுப்படையாக சொல்கிறார். கேழ்வர்னா கணவர். ஆமாம், ஆனதன் கேழ்வர்னா கணவர்னு அர்த்தங்க. கணவன் பற்றி கணவர் என்று சொல்கிறார். பரத்தை விழைமாது என்று சொல்லி யாண்டும் யாரும் இருத்தற்குரியர் அல்லர் என கொண்டு ஒழுகி வந்தனர். அந்த காலத்தில் பரத்தை இருத்தர் இருந்திருக்கு. காஞ்சிபுராணத்தில் நான் படிச்சிருக்கிறேன். மாதவ சிவஞான முனிவருடைய நூல் இருக்குது. தனத்தை கொடுத்து தனத்தை பெறுவார்கள் அப்படின்னு சொல்லுவார். பரத்தையர் தெருவை பற்றி சொல்லிட்டு வருகின்ற பொழுது பரத்தையர் தெருவை பற்றி மாதவ சிவஞான முனிவர் எழுதியிருக்கிறார், பாடியிருக்கிறார் காஞ்சிபுராணத்தில். அது மாதிரி ஒரு தெருவே அந்த காலத்தில் இருந்திருக்கு. அதை பரத்தையர் ஒழுக்கம் அப்படின்னு சொல்லி இருக்குது. ஆமாம்.
புறநகரில் ஒரு புறமாக அமைந்திருக்கும் ஏனை குடிமக்கள் வாழும் தெருவில் அவர் வாழ்தற்கு இசைவும் இல்லை, ஆதலின் அது பொருந்தாது. அவங்க தனியாக ஒரு பக்கம் அவங்க இருந்திருக்காங்க. அவங்க ஊருக்குள்ளே எல்லாத்தோடு இருக்கிறதுக்கு அவங்களுக்கு தகுதி இல்லை என்று சொல்லி ஒரு ஊர் புறத்தில் விருப்பம் இருக்கிறவங்க போயிட்டு போகிறாங்கன்னு சொல்லி தனியாக ஒரு ஊர் புறத்தில் அந்த மாதிரி ஒரு தெரு இருந்திருக்கு. தமது தன்மை குன்றுவன செய்யாமையும் இகழ்வார் மாட்டு சொல்லாமையும் என்று சொல்லி அதாவது மானமுன் பொறாது அப்படின்னார். அம்மாவுக்கு என்னென்னா வாழ்ந்தால் எப்படி இருக்கணும், மானத்தோடு வாழணும் இல்லைங்களா, மானம் அழிந்து மதிக்கெட்டு வாழக்கூடாது அப்படிங்கிறதுல அம்மா உறுதியாக இருந்திருக்கிறாங்க. திருநீலகண்ட நாயனருடைய மனைவியார் உறுதியாக இருந்திருக்கிறாங்க. தமக்கோர் இழிவு வந்துலி பொறுத்து உயிர் வாழாது என்று சொல்லி சொல்கிறார். மயிர் நீக்கின் உயிர் வாழா கவரிமான் பரம்பரைன்னு சொல்கிறோம் இல்லைங்களா. அதனால் மானம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். இங்கு நாயனாரின் மனைவியார் இனி இழிவரவாக கொண்டது தமது நாயகரின் பகுக்கப்படாத நட்பினுக்குரியராம் தன்மையில் இழந்தவராக கருதியதாம் என்று சொல்லி உடனுறைவாகிய புணர்ச்சிக்கு இசையாமை ஒன்றே இங்கு இழிவரின் ஆளாத மானமாய் மனைவியார் கொண்டனர் என்று சொல்லி இப்போ 2 பேர்த்துக்கு ஒரு ஊடல் அப்படிங்கிறது கொஞ்சம் அந்த ஊடல் வந்துருச்சு. ஏனைய எல்லாம் செய்து, ஏனையனா மெய்யுறு உணர்ச்சி ஒன்றை தவிர 2 பேர் கணவன் மனைவி 2 பேர் சேரலைய வழியா மற்றதெல்லாம் செய்கிறாங்க. மனைவி செய்ய வேண்டிய கடமை, கணவன் மனைவிக்கு செய்ய வேண்டிய எல்லாமே செய்கிறாங்க. அதான் ஏனைய மெய்யுறு உணர்ச்சி ஒன்றினை ஒழிந்த மற்றவை அவை நாயகனை பேணுதல், விருந்தோம்பல் முதலிய மனை வாழ்க்கைக்குரிய பிற கடமைகள். இது தேனமல் கமலப்போதில் திருவினம் உரிமை மிக்கால் அப்படின்னு இது நாயனாரது மனைவியாருடைய பருவம், அந்த அம்மாவுடைய அழகு, இதெல்லாம் சொல்கிறார். தேனமர் கமலப்போதில் திருவினம் உருவமிக்கால் என்று சொல்லி. ஏன்னா வேறொரு பெண்ணிடத்தில் போயிட்டார் அப்படிங்கிறதுக்காக அந்த அம்மா ஏதாவது அழகு இல்லாதவங்களா அப்படின்னு நம்ம நினச்சிடக்கூடாது பாருங்கள். அதனால் இந்த மாதிரி எல்லாம் அந்த பெண்ணுடைய அம்மாவுடைய அழகை சொல்கிறார். திருவினம்னா திருவைக்காட்டிலும் உருவத்தினால் அழகினால் என்று சொல்லி நாயகனுக்குரிய கடப்பாட்டின்படி இந்த அழகிய நாயகையாரை புலவி தீர்த்து கூடி இன்பந்துய்த்து வாழும் இன்பத்தினையும் வெறுத்து அடிப்படுத்தி திருநீலகண்டம் என்ற ஆணை ஒன்றினையே பாதுகாத்த நாயனார் திருத்தொண்டின் உரைப்பையும் திண்மை ஒழுக்க நடை செலுத்திய வலிமையும் காட்டியது என்று சொல்லி இத்தகைய அழகு வாய்ந்த அம்மையார் இருப்ப நாயனார் பரத்தையரை விரும்பியது தவறு என்பது குறிப்பு என்று விசேட உரை கூறுவாரும் உண்டு. அப்படியெல்லாம் சொல்லக்கூடாது. இது இறைவனுடைய திருவருள் தான் இல்லையா. அவங்க போனது மறுபடி அந்த இன்பமே இல்லாத கடைசி வரைக்கும் வாழ்ந்தது தான் சிறப்பு. இப்போ அவர் போனது அப்படிங்கிறத விட அப்படி இருந்தவர் பின்னாடி எப்படி இருக்க போகிறார் அப்படிங்கிறத நம்ம சரீரத்தில் பார்க்க போகிறோம். தேவரும் கடத்தற்கரிய காமத்தின் வலிமையும் கடந்து மூப்பு வரும் வரை நாள் கழித்து வாழ்ந்த நாயனார் தன்மையை அளந்து குறைவு நிறைவு காணுவதற்கு இந்த உலக விதி விளக்கிழக்க, அதாவது நாயனாருடைய குறை நிறையெல்லாம் இதில் நாம் பார்க்கக்கூடாது. இப்படி இருந்த நாயனார் கடைசி எப்படி இருப்பாங்க அப்படின்னா, கடைசி வரைக்கும் வளமளி இளமை நீங்கி வடிவுறு மூப்பு தளர்வோடு சாய்ந்து மண்பு தம்பிரான் திறத்து சாயார். இப்போ ஒரு 20 வயசுன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு 18 வயசு 20 வயசு. அந்த காலத்தில் ஆண்களுக்கு 16 வயசு திருமணம், பெண்களுக்கு 13 வயசு, இதான் திருமண வயசு அப்படிங்கிறத அந்த காலத்தில் நம்ம இலக்கியத்தில் பார்க்குறோம். ஆமாம், சென்னிப்பையா சொல்லுவார், ஒரு நாள் கூட மூத்த பெண்ணை திருமணம் செய்யக்கூடாது அப்படிம்பார். ஆமாம், ஒரு நாள் கூட மூத்த பெண்ணை திருமணம் செய்யக்கூடாது, இலக்கியத்தில் இல்லை அப்படிம்பார். தமிழ் பண்பாடு அது இல்லை அப்படிம்பார். பெண் வயது குறைவாக இருக்கணும் அப்படிங்கிறது தான் விதிக்கப்பட்டது. அதனால் 16 வச்சாங்க, பெண்ணுக்கு 13 வச்சாங்க. 3 வயசாவது வித்தியாசம் இருக்கணும் அப்படிங்கிறது அந்த ஒரு சிலர் சரிசமமான வயசில் திருமணம் செய்கிறாங்க, ஒரு சிலர் மூத்த பெண்ணை கூட திருமணம் செய்கிறாங்க, அது வேறு. ஆனால் சென்னிப்பையா அடியன்ட்ட பேசிகிட்டு இருக்கிற பொழுது ஒரு முறை என்ன சொன்னாங்கன்னா, நாங்கள் கோகுலுக்கு பெண் பார்த்துட்டு இருக்கிற பொழுது அந்த நேரத்தில் எல்லாம் ஒரு சிலதெல்லாம் கேட்குற பொழுது ஒரு நாள் கூட மூத்த பெண் வேண்டாம் அப்படின்னு சொல்லி ஐயா சொன்னாங்க. அது நம்மளுடைய ஒரு மரபு, தமிழர்களுடைய ஒரு பண்பாடு. இப்போ பாருங்கள், அம்மா ஒரு சூழ உரைக்கிறாங்க. அதனால் அங்கே போயிட்டு வந்ததுனால இனிமேல் என்ன தொடக்கூடாது, என்ன தொடக்கூடாதுன்னு சொல்ல, என்னை போன்ற எந்த ஒரு பெண்ணை எம்மை அப்படின்னு பன்மையில் சொல்கிறாங்க. அப்படி சொன்னதுனால என்னை மட்டுமல்ல வேறு எந்த பெண்ணையும் தொடக்கூடாதுன்னு சொன்னது போல் சொன்னாங்க. அவங்களே சொல்லியிருந்தால் நாயனார் கேட்டிருக்க மாட்டார். திருநீலகண்டத்து மேலே ஆணையிட்டு சொன்னாங்க. நம்ம எந்த ஒரு பொருளை உயர்வாக நினைக்கிறோமோ அந்த பொருள் மீது ஆணையிட்டு சொல்லுகின்ற பொழுது நமக்கு கொஞ்சம் உரைக்கும் இல்லையா. அது மாதிரி நாயனாருக்கு அம்மா சொன்னது இந்த பாட்டு.
மூண்ட புலவிதீர்க்கு அன்பனார் முன்பு சென்று பூந்தயங்கிளைய இளமென் சாயல் பொற்கொடி அணையார் தம்மை வேண்டுவ இறந்து கூறி மெய்யுற அணையும் போதில் தீண்டுவீர் ஆயின் எம்மை திருநீலகண்டம் என்றார். அருமையான இடம். அம்மாவுக்கு தெரிஞ்சு போச்சுன்னு அவருக்கு தெரிஞ்சிருச்சு. அம்மாவுக்கு அங்கே போயிட்டு வந்தது தெரிஞ்சு போச்சுன்னு தெரிஞ்சு வேண்டுவ இறந்து கூறினா கொஞ்சம் இறங்கி பேசுகிறார். தெரிஞ்சு போச்சு. எப்படியாவது அந்த கன்வின்ஸ் பண்ணுறதுன்னு சொல்லுவோம் இல்லையா நம்ம ஆங்கிலத்தில், அது மாதிரி அவங்கள கன்வின்ஸ் பண்ணுறது அப்படியெல்லாம் பேசி பார்க்குறாரு. ஒன்றுக்கு அம்மா அசைகிற மாதிரி தெரியல. அதான் சொல்கிறார், அப்படி மானமுன் பொறாது வந்து மூண்டதாக அந்த புலவியை தீர்த்து கூடும் பொருட்டு சண்டை இருந்தால் பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லி கணவன் மனைவி தானே என்று சொல்லி அப்படி அந்த சண்டையெல்லாம் பேசிக்கலான்னு சொல்லி அப்படி பேசிகிட்டு இருக்கிற பொழுது அன்புடையாராகிய நாயனார் தமது அழகிய மனைவியார் முன்னே போய் வேண்டுவனவற்றையெல்லாம் பணிவுடன் இறந்து சொல்லி, எப்படி சொல்லியிருப்பாருங்கிறது அவங்களுக்கு தெரியும் இல்லையா. இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்தால் கணவன் எப்படியெல்லாம் மனைவியிட்ட பேசியிருப்பார், நம்ம விரித்து சொல்லணுங்கிற அவசியம் இல்லை. அதனால் அவர் அப்புலவி தீர்ந்தார் என்று கொண்டு சொல்லி இவர் பேசிகிட்டே இருக்கிறார். நம்ம எதுவுமே திரும்பி பேசுறதில்ல. அதனால் சரி அம்மா சரி ஆயிட்டாங்க அப்படின்னு சொல்லி அவர் பக்கத்தில் போய் எப்பவும் போல் அம்மா தொடர்றதுக்கு போகிறார். அப்படி செல்லுகின்ற பொழுது திருமேனியை தழுவ புக்க போது தீர்ந்தார் என்று புலவி தீர்ந்தார் என்று அவர் திருமேனியை தழுவ புக்க போது நீர் அப்போ அம்மாவுக்கு ஒரு வேகமாக சொல்கிறாங்க, நீர் எம்மை தீண்டுவீரானால் திருநீலகண்டத்தின் ஆணை நும்மேல் இருக்க கடவுது என்று சொல்லி ஆணையிட்டு சொல்கிறாங்க. தீண்டுவீராயின் எம்மை திருநீலகண்டத்தின் மீது ஆணை, நீங்கள் என்ன தொடக்கூடாது அப்படின்னு சொல்லி அம்மா உறுதியாக சொல்கிறாங்க. அப்படி சொல்லுகின்ற பொழுது தான் நாயனாருக்கு எம்மை அப்படின்னு சொன்னதுனால என்ன மட்டுமல்ல வேறு எந்த பெண்ணையும் தொடக்கூடாது அப்படிங்கிற அந்த உணர்வு நாயனாருக்கு வருது. அதை விட என்னென்னா மனைவி சொன்னாங்க அப்படிங்கிறத காட்டிலும் இறைவனுடைய ஆணையாக கருதுகிறார். திருநீலகண்டத்தின் மீது ஆணையாக கருது. இறைவனுடைய ஆணை அப்படின்னா அதை கடைப்பிடித்து ஒழுக வேண்டியது அடியார்களுடைய கடமை. அதனால் அதுதான் அவரை தடுத்து நிறுத்தியது. மனைவியினுடைய சொல்லெல்லாம் தடுத்து நிறுத்துச்சுன்னு சொல்ல முடியாது. யாராச்சும் கேட்பாங்களா மனைவி சொன்னால்? நான் கேட்குறது இல்லை. இருக்கிறவங்க எப்படி அது நாகராஜனெல்லாம் கேட்பார். நல்ல மனிதர், பாவம் நல்ல மனிதர் அவர். அதனால் அவரெல்லாம் கேட்பார். நான்லாம் கேட்குறது இல்லை, உண்மை சொல்லிடுறோன்னு சபையில். அதனால் அம்மா சொன்னாங்கன்ட்டெல்லாம் அவர் கேட்கல, இறைவனுடைய ஆணை, அதனால் கேட்டார். ஆமாம். மூண்ட புலவினர் அந்த முன்னை ஊடல் என்று குறித்த அந்த புலவி அன்பனார் அன்பு தொடர்புடையார்வால் நிகழ்வதோர் உள்ள நிகழ்ச்சி என்று சொல்லி சொல்கிறாருங்க. ஆமாம். இறைவனிடத்திலே அன்பு மிக்கவர், அதனால் அன்பனார். அப்படி அன்பன்னா என்ன தெரியுங்களா? பெருமானிடத்தில் அன்பு இருக்கிறவங்களுக்கு பேர் தான் அன்பன். அதே மாதிரி அடியார் இடத்துல அன்பு இருக்கணும். இயல்பகை நாயனார் புணத்தில் ஒரு இடம் வரும். இயல்பகை நாயனார் புணத்தில் மனைவியை கொண்டு போய் ஊர் எல்லையில் விட்டுட்டு வருவார். அடியார் அழைக்கிறார்னு சொல்லி இயல்பகை நாயனார் மனைவியை ஊர் எல்லையில் கொண்டு போய் விட்டுட்டு திரும்பி பார்க்காம வருவார். அப்படி திரும்பி பார்க்காம வர்றதை பார்த்துட்டு சாமினாலேயே தாங்க முடியாது. இப்படி கூட ஒருத்தர் இந்த காலத்தில் இருப்பாங்களாம். தன்னோடு இத்தனை ஆண்டுகள் வாழ்ந்த மனைவி கொண்டு போய் ஊர் எல்லையில் விட்டுட்டு பத்திரமா விட்டுட்டு வர்றார், திரும்பி பார்க்காத போகிறாரே என்று சொல்லி பெருமானே ஓலமிடுறார். அது எத்தனை முறை ஓலமிட்டார்னா 6 முறை ஓலமிட்டார். இலக்கணமே 3 முறை தான் தமிழ் இலக்கணம். அதுக்கு மேலே 3 தடவை போட்டிருக்க சாமி ஓலமிட்டிருக்கிறார். அப்போ ஓலமிடுறது எப்படி சொல்கிறாருன்னா, இயற்பகை முனிவா ஓலம் ஈண்டு நீ வருவா யோலம் அயல்பில் ஆதானே ஓலம் அன்பனே ஓலம் ஓலம்னார். செயற்கரும் செய்கை செய்த திறனே ஓலம் என்றார். மயக்கரு மறை ஓலிட்டு மாலையன் தேட நின்றான் அப்படின்னு. வேதங்கள் எல்லாம் ஓலமிட்டு தேடி காண முடியாத சிவபெருமான் இப்போ நாயனார்கிட்ட ஓலமிடுறார். வேதங்கள் எல்லாம் ஓலமிட்டு தேடி கண்டுபிடிக்க முடியலையா சிவபெருமானை. ஆனால் அவர் இயற்பகை நாயனார்கிட்ட ஓலம்னு என்ன தெரியுங்களா? அபயம்னு அர்த்தம். என்னை காப்பாற்று அப்படிங்கிற சாமியே கதறி இருக்கிறாருன்னா பாருங்கள். அப்படின்னா துறவு அப்படின்னா இயல்பகையாரை போல் இருக்கணும். இந்த வாரியார் சாமி சொல்லுவார், ஒருத்தர் துறவு போகிறன்ட்டு போனாராம். அப்படி போயிட்டு ஒரு 10 நிமிஷத்தில் திரும்பி வந்தாராம். என்னடா இந்த ஆள் துறவு போகிறன்ட்டு போனால் திரும்பி வந்துட்டாருன்னு அந்த அம்மா கேட்டிருக்கிறாங்க. மனைவி கேட்டது, ஏன்னா போகிறன்ட்டு போனீங்க, எதுவும் வேண்டான்ட்டு போனீங்க, திரும்பி வந்துட்டீங்க அப்படின்னு. இல்லை இந்த சுண்ணாம்பு டப்பாவை கொஞ்சம் வெளியில் வச்சுட்டு அதை எடுத்து உள்ளே வச்சுக்கோ, சொல்லிட்டு போகலான்னு தான் வந்தேன் அப்படின்னாராம். துறவு போனவருக்கு சுண்ணாம்பு டப்பாவெல்லாம் கூட நினைவுக்கு வருது. அதே மாதிரி இன்னொருத்தர் போனாராம், துறவு போகிறன்ட்டு போனாராம். சரி, நீங்கள் எங்கே இருக்கிறீங்களோ அங்கே தானே நானும் இருக்கணும். நல்ல மனைவியாட்டிருக்கு. அதனால் நீங்கள் எங்கே இருக்கிறீங்களோ அங்கே தானே நானும் இருக்கணும் அப்படின்னா இவனை விடவே கூடாது அப்படின்னு நினைக்கிற மனைவியும் இருக்கிறாங்க.
சரி ஏதோ பாவம் பொழைச்சிட்டு போகிறான்னு சொல்லி இருக்கிறவங்களும் இருக்கிறாங்க. அதை நானும் வரேன் அப்படின்னு சொல்லி அந்த அம்மா கூட வந்தாங்களாம். சரி வேறு வரேன்னு சொல்கிறா, சரி கூட்டிகிட்டு போகலான்னு சொல்லி கொஞ்சம் தூரம் நடந்து போயிட்டு இருந்துருக்குறாங்க. அப்படி போன உடனே நாயனார் அவர் அந்த ஆண் வந்து அவர் ஒரு இடத்துல அப்படி டக்குன்னு நின்றுருக்கிறார். அப்படி நின்ன உடனே நம்ம ஏனுங்க நிற்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டாங்களாம். இல்லை நீ இப்போ ஒரு பெண்ணை ஒரு சின்ன ஒரு பொன், அது மூக்குத்தி மாதிரி ஒரு பொன் ஒன்று கீழே கிடந்தது, அதை பார்த்தா உனக்கு மனசு மாறிடும், அதனால் அதை காலில் நான் மறைச்சி அதனால் நின்றுட்டேன் அப்படின்னு சொல்லி சொன்னாராம். அந்த அம்மா சொன்னாங்களாம், பொண்ணுக்கும் ஓட்டுக்கும் உங்களுக்கு வித்தியாசம் தெரியுதா? எனக்கு அது தெரியல அப்படின்னு சொல்லி சொன்னாங்களா. அப்படி துறவு போகிற பெண்களும் இருக்கிறாங்க. அதனால் இப்படியும் இருக்குது அப்படியும் இருக்குது. ஆனால் இயல்பகை நாயனார் அந்த அம்மாவை பற்றி சொல்லுகின்ற பொழுதும் இப்படி தான் சொல்லுவார் சேக்கிழா பெருமாள். திருவினும் உருவம் மிக்கால், அப்படி திருவினும் பெரியாள் அப்படிம்பார். லட்சுமி விட சிறந்த பெண்ணா. இவரை பற்றி சொல்லுகின்ற பொழுது எப்படி சொல்லுவார் தெரியுங்களா? என் தோல் மறையவன் அப்படின்பார். அப்படி 8 தோள்கள் வலிமையுடைய நாயனார் அப்படிம்பார். ரொம்ப வலிமையுடையவர், ஆண்மை மிக்கவர் அப்படின்னு சொல்லுவார். அப்படி இருக்கிறவர் விட்டுட்டு வர்றார். அப்போ அந்த ஓலம் இடுகின்ற பொழுது அன்பனே அப்படின்னு சொல்கிற இடத்துல 2 ஓலம் இடுவார். அன்பனே ஓலம் ஓலம், இயற்பகை முனிவா ஓலம், ஈன்று நீ வருவாயோலம், அயல் பிளாதானை ஓலம், அன்பனே ஓலம் ஓலம். அது என்ன 2 இடத்துல, அந்த இடத்துல மட்டும் 2 முறை ஓலம் இடுறார் அப்படின்னா, சிவகணிய உரை சொல்கிறாரு, அவருக்கு சிவபெருமானிடத்திலே அன்பு இருந்துதாமா, அவன் அடியார்களிடத்திலே அன்பு இருந்துதான், அதனால் 2 ஓலம் விட்டார். இப்போ நமக்கு எப்படி அன்பு இருக்கணும்னா, சாமிகிட்டே அன்பு இருக்கணும், அடியார்களிடத்திலே அன்பு இருக்கணும். அதுதான் உண்மையான அன்பு, அதுதான் முழுமையான அன்பு. சாமிகிட்ட மட்டும் அன்பு இருந்தால் அடியாள்கிட்ட அன்பு இல்லைன்னு வச்சுங்களேன், முழுமையான அன்பு இல்லை. 2 பக்கம் அன்பு இருக்கும். ஆமாம், இதுவும் கடவுள் தான், அதுவும் கடவுள் தான். அந்த எண்ணம் நமக்கு முதல்ல வரணுங்க. சிவஞான சித்தியார் சொல்லுது, ஒருத்தர் இப்போ அவினாசி அப்பர் மேலே எவ்வளோ அன்பு வச்சுருக்கிறாங்க அப்படின்னு தெரியாது. நாகராஜன் என்ன அன்பு வச்சுருக்காரு, தம்பி என்ன அன்பு வச்சுருக்காரு, இவர் என்ன அன்பு வச்சுருக்காரு, நம்மளால் கண்டுபிடிக்க முடியாது. சாமி மேலே இருக்கக்கூடிய அன்பை யாராச்சும் கண்டுபிடிக்க முடியுமா? அது அவினாசி அப்பருக்கும் அவங்களுக்கு மட்டும்தான் தெரியும், வேறு யாருக்கும் தெரியாது. ஆனால் அதை கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு குறுக்கு வழி ஒன்று இருக்குது. என்ன அப்படின்னா, அடியார்கள் மேலே அவங்க எவ்வளோ அன்பு வச்சுருக்கிறாங்களோ அதுதான் அளக்கக்கூடிய அளவுகோல் அப்படின்ட்டார் சிவஞான சித்தியார் சொல்லுது. அதில் சிவஞான சித்தியார் என்ன சொல்கிறார்னா, அரணுக்கு அன்பில்லார், அடியவர்க்கு அன்பில்லார், எவ்வுயிருக்கும் அன்பில்லார், தமக்கும் அன்பில்லார் அப்படின்னார். யார் ஒருத்தருக்கு சாமி மேலே அன்பு இருக்குதோ அவங்களுக்கு அடியார்கள் மேலே அன்பு இருக்குங்க. யார் ஒருத்தருக்கு அடியார்கள் மேலே அன்பு இல்லையோ அவங்களுக்கு சாமி மேலே அன்பு இருக்காது. அது உறுதியாக சொல்லலாம். நான் சொல்லலை, சிவஞான சித்தியார் சொல்லுது, 12ஆம் சூத்திரத்தில் சொல்லுது. அப்போ ஒருத்தர் சாமி மேலே அன்பு வச்சுருக்கிறது யாரும் கண்டுபிடிக்க முடியாது இல்லைங்களா? யார் வேணாலும் எப்படி வேணாலும் அன்பு. ஆனால் அடியார்கிட்ட பழகிறது நமக்கு தெரியுமில்ல. நாகராஜன் எப்படி பழகிறாரு, சிங்கராஜி எப்படி பழகிறாரு, அம்மா எப்படி பழகிறாங்க, எல்லாம் நமக்கு தெரியும் இல்லையா? அதுதான் அளவுகோலுங்க. சிவகணிய உரையில் பல இடங்கள் அதை சொல்லுவார். ஒருத்தர் இறைவன் மீது வைத்திருக்கக்கூடிய அன்பை அளக்கக்கூடிய அளவுகோல் என்ன அப்படின்னா, அவர் அடியார்கள் மேலே எவ்வளோ அன்பு வச்சுருக்காங்களோ அதுதானுங்க. இன்னும் சொல்லப்போனால் உலகியலில் புரிகிற மாதிரி சொல்லணுன்னா, ஒருத்த மனைவியை எப்படி வச்சுருக்கிறான் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கணுன்னா, மனைவியினுடைய சொந்த பந்தத்தில் அவன் எப்படி பழகிறானோ அதுதான் அளவு இல்லைங்களா? மனைவி மேலே அன்பு இருந்தால் அவன் மனைவியினுடைய சொந்த பந்தத்து மேலே அன்பு இருக்கும். இப்போ சிவபெருமான் மேலே அன்பு இருந்தால் சிவனடியார்கள் மேலே அன்பு இருக்குமில்ல. சிவபெருமானுடைய சொந்தக்காரர் யார்? அடியார்கள் தான். அதனால் எளிமையான வழி ஒருத்தர் அதுதான், மனைவி மேலே அன்பு இருக்கிறவனுக்கு கண்டிப்பாக மனைவியினுடைய சுற்றத்தார் மேலே அன்பு இருக்கும். அப்படி இல்லாதவனுக்கு சுற்றத்தார் மேலே அன்பு இருக்காது. அதுதான் அளவுகோல். அதுதான் இப்போ சாமிக்கு சொந்தக்காரர் நம்ம எல்லாம் இல்லையா? நம்ம எல்லோரும் ஒரு விதத்தில் இறைவனுடைய சொந்தக்காரர். அதனால் சாமி மேலே அன்பு இருக்கக்கூடியவங்களுக்கு அவங்க சொந்தக்காரர் மேலேயும் அன்பு இருக்கும். அப்படிங்கிறது தான் எளிமையான ஒரு வழி. நான் புரிஞ்சுக்கிறதுக்காக சொல்கிறேன். நான் அன்பனார் அப்படின்னு சொல்கிறதுக்காக இத்தனை சொல்கிறேன் நான். ஆமாம், இறைவனிடத்தே அன்பு மிக்கவர் என்று சொல்லி பொருளுங்க. அதே மாதிரி அடியாரிடத்திலே அன்பு இருக்கணும் அப்படிங்கிறது தான். நம்முடைய மாணிக்க வாசகர் கோயில் மூத்த திருப்பதியில் என்ன சொல்கிறாருங்க? அருளாது ஒளிந்தால் அடியேனை அஞ்சேல் என்பார் யார், பொருளாக என்னை ஆண்டு பொன்னை பொன்னம்பல கூத்தா மருளார் மனத்தோடு உனை பிரிந்து வருந்துவேனை வா என்று உன் தெருளார் கூட்டம் காட்டாயால் செத்தே போனால் சிறியார். அப்படின்னா, நான் ரொம்ப நாளாக உங்களை எல்லாம் பிரிஞ்சிருக்கிறேன் சாமி, நான் ரொம்ப மயக்க நிலையில் இருக்கிறேன், உலகியல் இன்ப துன்பங்கள் மயக்கத்தில் இருக்கிறேன். நீங்கள் எனக்கு என்ன பண்ணணுன்னா, நீங்கள் உங்களை காட்டுங்கன்னு அவர் சொல்லலை, உங்கள் அடியார்களை கொஞ்சம் காட்டுங்க எனக்கு போதும் அப்படிங்கிறார். உன் தெருளார் கூட்டம் காட்டேயல் அப்படின்னு. தெருளார்னா அடியார்கள்.
சாமி வேணும்னு கேட்கல அவர். உன் தெருளார் கூட்டம் அப்படி காட்டலைன்னா என்ன, நான் செத்தே போயிடுவேன் அப்படிங்கிறார். அப்படி செத்து போனால் யாருக்கு கேவலம்? உங்களுக்கு தானே கேவலம், ஆட்கொண்ட உங்களுக்கு தானே கேவலம். ஒரு அடியார் இப்படி போயிட்டானே அப்படின்னு சொன்னால் யாருக்கு கேவலம்? சாமி கேவலம். அதனால் அது உங்களுக்கு தான் அந்த இழுக்கு பெருமானே என்று சொல்லி வாதவூரடிகள் கோயில் மூத்த திருப்பதிகத்தில் அப்படி ஐயாட்ட நீங்களாம் கேட்டிருப்பீங்க அந்த உரையை. ஆமாம், ஏன்னா திருவாசகம் நீங்களாம் உருகி உருகி கேட்ட அன்பர்கள் தானே. அதனால் இருந்தாலும் அதில் ஒரு எசன்ஸ் மட்டும்தான் நான் உங்களுக்கு கொடுக்குறேன். ஆமாம் ஆமாம், வாதவூரடிகள் பெருமான்கிட்ட எந்த விண்ணப்பம் வைக்கலைங்க. அடியேன் உன் அடியார் நடுவில் இருக்கும் அருளை புரியாய் பொன்னம்பலத்துள் என் கருத்து முடிய வண்ணம் முன்னின்று அப்படின்னார். அடியார்கள் மத்தியில் நான் இருக்கணும், வேறு எந்த ஒரு வரமும் எனக்கு வேணும், வீடு பேர் தேவையில்லை, எனக்கு தேவை என்ன, அடியார்கள் கூட இருக்கணும் அப்படிங்கிறது தாங்க. அதனால் இது எல்லாத்த விட உயர்ந்த ஒரு இடம் எது அப்படின்னா திருக்கூட்டம் தாங்க. திருக்கூட்டத்தை விட உயர்ந்த இடம் எதுவுமே இல்லை. அதான் புனிதர் பேரவை அப்படின்னாரு சேக்கிழ பெருமான். மதிவளர் புரிசடை மன்றுளாரை முன் துதி செய்யும் நாயன்மார் தூய சொல்மலர் பொதி நலன் நுகர்தரு புனிதர் பேரவை அப்படின்னார். விதிமுறை உலகினில் விளங்கி வெல்கவேனர். புனிதர் பேரவைன்னு அடியார் திருக்கூட்டம்னு அர்த்தங்க. அந்த வாட்ஸ்அப் அடியானும் வேலூர் ரவியை தான் ஆரம்பித்தோம் புனிதர் பேரவை. அது ஆரம்பிச்சுட்டு நாங்கள் பட்ட பாடு இருக்குதே. புனிதர் பேரவைனா வேறு மதத்துக்கு போயிட்டாங்க நம்ம ஆளுங்க. புனிதர்னு அவங்க தான் இங்கேருந்து எடுத்தது தான், அது இங்கேருந்து எடுத்து புனிதருங்கிற சொல்ல அவங்களுக்கு எப்படி தெரியும்? ஆறுமுகனாவலர் உரை எழுதினார். ஆறுமுகனாருடைய உரையில் அந்த புனிதருங்கிற சொல் வந்தது, அதை அவங்க எடுத்துட்டாங்க. இப்போ நம்ம ஆளுங்க அது வேறு நினச்சிட்டு இருக்கிறாங்க. புனிதர் அப்படின்னா அடியார்கள் அர்த்தம். புனிதர் பேரவை அப்படிங்கிறதுக்கு எல்லாரும் ஃபோன் பண்ணி கேட்குறாங்க. ஒரு ஆசிரியர் என்னுடைய நண்பர், அவன் ஃபோன் பண்ணி கேட்குறான், வேலை புனிதர் பேரவைன்னு போட்டிருக்கிறீங்க, வேறு மாதிரி இருக்குது, என்ன வேறு மாதிரி இருக்குது அப்படின்னா, இல்லைப்பா புனிதர்னா அடியார்கள். அந்த பாட்டை மறுபடியும் நாங்கள் ஜெராக்ஸ் எடுத்து அந்த வாட்ஸ்அப்பில் மறுபடியும் அதை ஸ்கேன் பண்ணி போட்டு அப்புறம் தான் ஃபோன் வர்றது நின்றுது. அதனால் அப்படி இருக்குது. ஆனால் புனிதர் அப்படின்னா அடியார்கள் தான் புனிதர். புனிதர் பேரவை அப்படின்னு சொல்லி பாயிரத்துலேயே சொல்கிறார், 4வது பாட்டில் சொல்கிறார். பெரிய புராணத்தில் 4வது பாட்டிலே அது வருது. 4வது பாட்டாக 5வது பாட்டாக இருக்கும். அது இப்படி அம்மா எப்படின்னா பூந்தயங்கு இளமன் சாயல் பொற்கொடி அணையார்னு அணிகள் இவரது அழகினுக்கு தோற்று. அதாவது அம்மா போட்டிருக்கக்கூடிய ஆபரணங்கள் அணிகள் எல்லாம் இருக்குது பாருங்கள், அதே இவங்களுடைய அழகுக்கு அது தோற்று போயிடுமா. இப்போ ஒரு சிலருக்கு இந்த நகையெல்லாம் போட்டால் அழகாக இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லணும் இல்லையா, ஆனால் அந்த நகையே இந்த அம்மாவுடைய அழகுக்கு தோற்று போயிடுமா. அந்த அளவுக்கு அந்த அம்மா அழகு பொருந்திய ஒரு தாயாக இருந்திருக்காங்க. வேண்டுவ அடியார்வாள் தாம் வேண்டுவனவாகிய பொறை முதலியவற்றை இறந்து கூறி யாசிப்பார் போல, இப்படி யாசிப்பார் போலங்கிறார். அதாவது ஒருத்தர்கிட்ட போய் யாசகம் கேட்குற மாதிரி அம்மா கிட்ட பணிஞ்சு பேசியிருக்கார். ஆமாம், இது இப்போ தெரிஞ்சு போச்சு அப்படிங்கிறதுனால யாசிப்பார் போல என்று சொல்லியே சொல்கிறார். மனைவி உயர்வும் கிழவோன் பணிவும் நினையும் காலை புலவி உளுரிய என்று சொல்லி தொல்காப்பிய சூத்திரம். அதாவது கணவன் மனைவி எப்படி இருக்கணும்னா, மனைவி உயர்வாக இருக்கணுமா, கணவன் தாழ்ந்து இருக்கணுமா, அதுதான் நல்ல ஒரு இல்லறத்துக்கு அழகாம. அதாவது வருமானம் இல்லாத மனைவியாக இருக்கணும், வருமானம் உள்ள கணவனாக இருக்கணும். வருமானம் இல்லாத மனைவி வருமானம் உள்ள கணவனை ஏவல் செய்கிறதுக்கு பேர் தான் குடும்பமாக, தொல்காப்பிய சூத்திரம். ஆமாம், வருமானங்கிறத நான் கொஞ்சம் சேர்த்திட்டேன். ஆனால் தொல்காப்பியத்தில் ஏன்னா வருமானம் இருக்கக்கூடிய பெண் சொல்கிறதுனா அந்த பணத்தினுடைய ஒரு ஆதிக்கமாக வந்துடும். அதனால் அந்த காலத்தில் பெண்கள் சம்பாதனையெல்லாம் கிடையாதுங்க. இடையில தான் பெண்கள் சம்பாதிக்க ஆரம்பிச்சது. அந்த காலத்தில் பெண்களுடைய வேலை என்னென்னா இல்லறத்தை பார்ப்பது தான் பெண்களுடைய வேலையாக இருந்தது. புராண காலத்துலலாம் அப்படி தான் இருந்தது. யாரும் வேலைக்கு போய் பொருள் ஈட்டியதாக நமக்கு இலக்கியத்தில் இல்லை. தமிழ் இலக்கியத்தில் பெண்கள் பொருள் ஈட்டியதாக இல்லை. ஆமாம், அதனால் அவர்கள் என்னதுன்னா இல்லறத்தை கவனிப்பது தான் அவங்களுடைய பணி. அப்படி தான் இருந்திருக்கிறாங்க. அதுதான் தொல்காப்பியத்தில் சொல்கிறாங்க, மனைவி உயர்வும் கிழவோன் பணி. கிழவோன்னா கணவன் இல்லை, மனைவி உயர்வும் கிழவோன் பணிவும் என்று சொல்கிறார். நினையும் காலை புலவி உளுரி என்று சொல்லார். மெய்யுற அணைதல்னா அவரது மேனியினோடு தனது மேனை தழுவுவதற்காக நெருங்குதல் என்று சொல்லி, தீண்டிவராயன் எம்மை திருநீலகண்டம் என்று சொல்லி ஒரு ஆணை அங்கே அம்மா போடுறாங்க. ஆணை அப்படிங்கிறது ஞானசம்பந்தர் தேவாரத்தில் வருது இல்லையா, ஆன சொல் மாலையோதும் அடியார்கள் வானில் அரசாழ்வர் ஆணை நமதே அப்படின்னாரு. ஆமாம், ஞானசம்பந்த பெருமான் பாடினார் திருமறை காட்டில். அதே ஞானசம்பந்த பெருமான்கிட்ட விடை பெற்று மதுரையம்பதி, நாவுக்கரசு பெருமான்கிட்ட விடை பெற்று மதுரையம்பதி போகிறார். யார்? ஞானசம்பந்த பெருமான்.
ஞானசம்பந்த பெருமானும் நாவுக்கரசரும் திருமறைக்காட்டில் வேதாரண்யத்தில் இருக்கிற பொழுது தான் மதுரையிலிருந்து அழைப்பு வருது. பாண்டி நாட்டில் சைவம் குன்றி இருக்கிறது, சமணம் மேலோங்கி இருக்குது, சமணத்தை வீழ்த்தி சைவத்தை ஆக்கம் செய்யணும், உங்களை அழைச்சிட்டு வர சொல்கிறாங்கன்னு சொல்லி 2 ஒற்றர்கள் வந்து கடிதம் கொடுக்குறாங்க, ஓலை கொடுக்குறாங்க. அப்போ ஞானசம்பந்த பெருமான் புறப்படுறதுக்கு தயாராகிறார். இதோ வந்துடுறேன் என்று சொல்லி புறப்புற தயாராக இருக்கிற பொழுது அப்போ வந்து திருமறைக்காட்டில் அந்த கதவம் திறப்பித்து அடைத்தும் அந்த செயலெல்லாம் அற்புதங்களெல்லாம் நிகழ்ந்து கொண்டு இருக்கிறது, நிகழ்ந்து முடிஞ்சிருச்சு. நாவுக்கரசு பெருமான் கதவம் திறக்க பாடி, திறந்த கதவத்தை ஞானசம்பந்த பெருமான் அடைக்க பாடி, இதெல்லாம் நிகழ்ந்து மகிழ்ச்சியாக இருக்கிறாங்க தொண்டர்களெல்லாம், அடியார் பெருமக்கள்லாம் மகிழ்ச்சியாக இருக்கிறாங்க. அப்போ ஒரு ஓலை வருது, அதை பார்த்துட்டு ஞானசம்பந்த பெருமான் புறப்பட தயாராகிறார். அப்படி புறப்பட தயாராகின்ற பொழுது நாவுக்கரசு பெருமான் சொல்கிறார், சமணர்கள் ரொம்ப வஞ்சனையுடையவர்கள், அவங்களுடைய நிழல் கூட இந்த குழந்தை மேலே படக்கூடாதுன்னு நினைக்கிறார். செல்ல இசையேன் அப்படிங்கிறார் உரிமையோட, நீங்கள் போக முடியாத என்னால் விட முடியாது அப்படின்னு சொல்லி சொல்கிற பொழுது ஞானசம்பந்த பெருமானுக்கு அப்போ இருந்த ஒரு 10 வயசு இருக்குது. 10 வயசு பிராமண குழந்தை சொல்லுது, என்ன சொல்லுது தெரியுங்களா? பரசுவது நம்பெருமான் கடல் என்றால் பழுதுவந்து அணையாது அப்படிங்கிறார். அதுதான் நமக்கு ஒரு உறுதிப்பாடுங்க. சிவபெருமான் திருவடி வணங்குகின்றவர்களுக்கு எந்த ஒரு துன்பமும் வராது அப்படிங்கிறது. நம்ம எத்தனையோ ஒன்றுமே இல்லாததுக்கு நம்ம உயிரே போகிற மாதிரி கதறோம் இல்லைங்களா? ஞானசம்பந்த பெருமான் சொல்கிறார், நடக்கிறது நடந்துட்டு போகுது, அதுக்கு மேலே சாமி இருக்கிறாரு, அதுக்கு மேலே ஒன்று நடக்குதுன்னா அந்த அளவுக்கு நம்ம வினை செஞ்சுருக்கிறோன்னு அர்த்தங்க, வேற ஒன்றும் இல்லை. அதுக்கு மேலே ஒன்று நடக்குதுன்னா, இறைவனுடைய திருவருளுக்கு மேலே ஒன்று நடக்குதுன்னா அந்த அளவுக்கு நம்ம வினை செஞ்சுருக்கிறோன்னு அர்த்தம். நம்மளோட விடை அவ்வளவு கடுமையாக இருக்குதுன்னு அர்த்தம் வினை. அதனால் அதான் ஞானசம்பந்த பெருமானை சொல்கிறார், நாவுக்கரசு பெருமான்கிட்ட சொல்கிறார், பரசுவது நம்பெருமான் கடல் என்றால் பெருமானுடைய திருவடி வணங்கக்கூடியவர்களுக்கு எந்த ஒரு துன்பம் வராது அப்படின்னு சொல்லி உறுதியாக சொல்கிறார். அப்போ தான் நாவுக்கரசு பெருமான் சொல்கிறார், சரி நானும் கூட வரேன் அப்படிங்கிறாரு. அப்போ அவர் சொல்கிறார், நான் ஒருவனே சென்று அவர்களை பார்த்துட்டு வரேன், நீங்கள் இங்கேயே இருங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. சரி இதுக்கும் ஒத்து வர மாட்டேங்கிறாருன்னு சொல்லி தான் இன்றைக்கி நாளும் கோளும் சரியில்லை அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அதுக்கு தான் நான் ஞானசம்பந்த பெருமான் வேயிறு தோழிபங்கன் பாடுறார். வேயிறு தோழிபங்கன் ஏன்னா பெரியவர் கேட்டார், பெரியவர் கேட்டதுனால அவருக்காக வேயிறு தோழிபங்கன் பாடுறார். வேயிறு தோழிபங்கன் நமக்கு எங்கே பாடப்பட்டதுன்னா திருமறைக்காட்டில் பாடப்பட்டது. ஆமாம், வேயிறு தோழிபங்கன் பாடுறார். அதற்கு பிறகு என்ன சொல்கிறார் அப்படின்னா, அந்த இடத்துல இவர் ஞானசம்பந்த பெருமான் சொல்கிறார், மதுரையம்பதியில் 2 பேர் மட்டும் திருநீர் பூசியிருக்காங்க. மதுரையம்பதி சமணம் சூழ்ந்திருக்கக்கூடிய மதுரையம்பதியில் 2 பேர் திருநீர் பூசியிருக்காங்க. குலச்சிறை நாயனாரும் மங்கையர்க்கரசியாரும். அதுவும் மங்கையர்க்கரசியார் நெத்தியில் பூச முடியாது, கணவன் சமண சமயத்தில் இருக்கிறான். சமண மன்னர்களுடைய கைக்குள்ளே இருக்கிறதுனால அவன் திருநீரை பார்த்தா 3 நாளைக்கு சாப்பிட மாட்டான். யார்? பாண்டியன், கூன் பாண்டியன். கண்டு முட்டு கேட்டு முட்டு, அது சைவம்னு காதில் கேட்டால் தீட்டு, அப்புறம் சைவர்களை பார்த்தா தீட்டு, இப்படியெல்லாம் இருந்திருக்கிறாங்க பாருங்கள். அதனால் அம்மாவுக்கு ஒரு இது என்னென்னா, இப்போ நெத்தியில் திருநீர் வச்சா கணவனுக்கு ஒரு இழுக்கா போயிடும், அவருடைய மனசு சங்கடப்படும். மாங்கல்யத்தில் திருநீர் வச்சுட்டாங்க அந்த அம்மா. மாங்கல்யத்தில் தான் அந்த அம்மா திருநீர் வச்சுட்டாங்க. ஆனால் குலச்சிறை நாயனார் பூசியிருக்கிறார். அப்புறம் 2 பேரும் திருநீர் பூசியிருக்காங்க. நாங்கள் 2 பேர்த்து மட்டும் போய் பார்த்துட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லி திருநீர் பூசுறவங்களை பார்க்குறதுக்கு எங்கேருந்து எங்கே போகிறார் பாரு. திருமறைக்காட்டிலேருந்து மதுரையம்பதி 300 கிலோமீட்டருக்கு மேலே இருக்கு போகிறார். திருநீர் பூசிட்டு வந்துடுறேன், வேறு ஒன்றும் அவங்கள பார்த்துட்டு வந்துடுறேன், வேறு ஒன்றும் செய்ய மாட்டேன், இது உங்கள் மீது ஆணை என்று சொல்லி சொல்கிறார். இது அந்த இடத்துல ஆணை சொல்கிறார். ஆணை நமதேன்னு பாருங்க ஞானசம்பந்த பெருமான். இப்போ நாவுக்கரசர் மீது ஆணை அப்படின்னு சொல்லி சொல்கிறார். எல்லையில்லா நீர் போற்றும் இருவரையும் சென்று காணும் கருத்துடையேன், அங்கு தீங்கு புரி அவனர் செயல் அழிவித்து சைவம் பாரித்தென்று வேறு ஒன்றும் செய்யேன், ஆணை உமதே அப்படின்னார். ஆணை உமதே என்று சொல்லி அப்படி ஆணை பெற்றுக்கொண்டு செல்லுகிறார். இங்கே திருநீலகண்டத்தின் மீது ஆணை தொடக்கூடாது என்று சொல்லி அம்மா சொல்லியிருக்கிறார். அந்த ஆணை என்று சொல்லுவது உயர்ந்த ஒரு சொல். ஆமாம், அதை எப்போ சொல்கிறாங்க அப்படின்னா, போயிட்டு வந்த உடனே கூப்பிட்டு கேட்கல, சரி நேரம் வரட்டும் நான் கேட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் அணைகின்ற பொழுது அம்மா சொன்னேன். அதுதான் பெரிய. சரி, இப்போ அப்படி சொன்னதுனால நாயனாருடைய நிலை என்ன அப்படிங்கிறது இந்த பாட்டில் அருமையாக சொல்கிறார். ஆதியார் நீலகண்டத்து அளவுதாம் கொண்ட ஆர்வம் பேதியா ஆணை கேட்ட பெரியவர் பெயர்ந்து நீங்கி ஏதிலார் போல நோக்கி எம்மையும் என்றதனால் மற்ற மாதரார் தம்மை எந்தன் மனத்தினம் தீண்டேன் என்றார். அருமையான இடங்க. ஆதியார் நீலகண்டத்து அளவுதாம் கொண்ட ஆர்வம்னார். முழுமுதற் கடவுளாகிய பெருமானது திருநீலகண்டத்தின் அளவிலே
தாம் மேற்கொண்ட ஆசையானது வேறு எதனாலும் அதனை கடக்க செயலாற்றாத திருவானை கேட்ட பெரியோராகிய நாயனார். அவர் அந்த பெண் மேலே ஆசைப்பட்டு போயிருக்கலாம், ஆனால் அதை விட ஆசை எது மேலே அதிகமாக இருந்தது? அவருக்கு திருநீலகண்டத்தின் மீது ஆசையாக இருந்தது. எந்த ஒரு பொருள் மீது ஆசை அதிகமாக இருக்குதோ அந்த பொருள் மற்ற ஆசையை அடக்கிடும். இப்போ திருநீலகண்டத்தின் மீது அவருக்கு ஆசை அதிகமாக இருந்ததுனால அந்த அம்மா சொன்னதுக்கு உடனே அவர் தன்னுடைய முடிவை மாற்றுறார். எப்படி மாற்றுறார் அப்படின்னா, நாயனார் அதாவது ஒதுங்கி போய் மெய்யுற, அதாவது பேதிய ஆணை கேட்ட பெரியவர் பெயர்ந்து நீங்கினார். பெயர்ந்து நீங்கி உடனே அங்கிருந்து அவர் விலகிறார். அப்படி விலகுகின்ற பொழுது அம்மையாரை தமது மனைவியாராக பாராது அயலாரை போல உட்கொண்டு நோக்கினார். எதிலார் போலன்னா அயலாரை போல பார்க்கிறார். இப்போ மனைவியாக பார்க்கலை, இதுவரைக்கும் பார்த்தது மனைவி, இப்போ பார்த்தது வேறு யாரோ ஒரு பெண். தாயை போல பார்த்துருக்கலாம், தன்னுடைய தங்கையை போல பார்த்துருக்கலாம், வேறு பெண்களை போல அவர் பார்க்கிறார். அந்த நாயனார் அப்படி பார்த்து அயலாரை போல உட்கொண்டு நோக்கி எம்மை என்று உளப்பாட்டு பான்மையாக கூறியதனால் உம்மையன்றி இனத்தைச் சேர்ந்த ஏனைய மாதரார் எவரையும் எனது மனத்தாலும் இனி தீண்ட மாட்டேன் என்று சொல்லி ஒரு சூளுரைக்கிறாருங்க. இந்த பாட்டில் என்ன சொல்கிறாருன்னா, பெரியவர் பெயர்ந்து நீங்கின்னு சொல்கிறார். பெயர்தல்னால் ஒன்று தான், நீங்குதல்னால் ஒன்று தான் இல்லையா? பெயர்தல்னால் ஒன்று தான், பெயர்ந்து போகிறது. நீங்குதல் அப்படிங்கிறதும் அதே தான். ஒரே பொருளை கொடுக்கக்கூடிய 2 சொல் சேக்கிழார் பெருமான் போட மாட்டார். ஏன் அப்படி போட்டார் அப்படின்னா, வாரியார் சாமிகள் அதுக்கு விளக்கம் சொல்கிறார். வாரியார் சாமி என்ன சொல்கிறார் அப்படின்னா, அதாவது மனதாலும் நீங்கினார் உடலாலும் நீங்கினார் அப்படின்னார். உடலால் மட்டும் நீங்கிறதில்ல, உடலால் மட்டும் நீங்கி மனதெல்லாம் அந்த மாதிரி இல்லை, மனதாலும் நீங்கினார் உடலாலும் நீங்கினார் அப்படின்னு சொல்லி அதான் பெயர்ந்து நீங்கி என்று சொல்லி அந்த இடத்துல சொல்கிறார். பெயர்ந்து நீங்கி ஏதிலார் போல அப்போவே அவர் எப்படி பார்த்தார்னா அயலாரை போல் அந்த அம்மாவை பார்த்துருக்கிறாருங்க. அதை ஏதிலார் போல நோக்கி அப்படின்னு சொல்லி சொல்கிறார். எம்மை அப்படின்றதுனால என்னை மட்டும் அல்ல, உன்னை மட்டும் அல்ல, வேறு எந்த ஒரு பெண்ணையும் மனதினாலும் தீண்ட மாட்டேன் என்று சொல்லி அப்படி வாழ்ந்து கொண்டு அப்படி ஒரு சபதம் எடுக்கிறார். மாதரார் அம்மை எந்தன் மனத்தினும் தீண்டேன் என்றார். நீலகண்டத்து அளவுதாம் கொண்டாரும் நீலகண்டத்திடத்தே மேற்கொண்டு வைத்துள்ள ஆசை பேதிய ஆணை அப்படின்னார். அவ்வாறு வைத்த ஆசையினாலே வேறு எவ்வாற்றானும் கடக்க முடியாத, தாண்டி செல்ல முடியாத ஆணை என்று சொல்லி சொல்லாருங்க. ஆர்வம் பேதியா அப்படின்னா மனைவியாரிடத்து தாம் கொண்ட ஆசை பேதிக்கும்படி என்றும், கண்டத்தினிடத்தே தாம் வைத்த ஆர்வம் பேதியாமல் இருக்கும் பொருட்டும் என்று சொல்லி பலவாறு உரை கூறுவாரும் உண்டு. அவை ஒன்றும் பொருந்தாமை உணர்ந்து கொள்க அப்படின்னு சொல்லி சொல்கிறார். அதாவது மனைவின் மேலே ஆசை இருந்தது, அந்த மனைவின் மேலே இருந்த ஆசையை விட திருநீலகண்டத்தின் மீது ஆசை அதிகமாக இருந்தது. அதுதான் பெரியவர் அப்படின்னார். இந்த இடத்துல தான் பெரியவர் அப்படிங்கிறாருங்க. ஆமாம், பெரிய புராணம்ங்கிறது இந்த நூலுக்கு பேரே இல்லை. திருத்தொன்று புராணங்கிறது தான் பேர். பெரிய புராணங்கிறது காரண பெயர். இந்த இடத்துல முதல் சரீரத்திலேயே பெரியவர் அப்படின்னு வந்துருச்சு. அப்படின்னா செயற்கரிய செய்வர் பெரியர், சிறியர் செயற்கரிய செய்கலாதார். இவர் எந்த அளவுக்கு பெரியவர் அப்படின்னா, இப்போ இருந்து ஒரு 20 வயசு இருக்குன்னு வச்சுங்களேன், இப்போ இருந்து ஒரு 85-90 வயசு வரைக்கும் மீண்டும் அந்த பக்கம் திரும்பியே பார்க்கலை. மனைவி மட்டுமல்ல, வேறு எந்த ஒரு பெண்ணையும் பார்க்கலை. யாரும் செய்ய முடியாத ஒரு செயல் இல்லைங்களா? மனைவி தானே சொன்னா அப்படின்னுலாம் அவர் நினைக்கல. அது இறைவனுடைய ஒரு ஆணையாக கருதினார். அதில் தான் இந்த பின்னாடி வருது. வளமலி இளமை நீங்கி வடிவுறு மூப்பு தளர்வுடு சாய்ந்தும் அன்பு தம்பிரான் திறந்து சாயார்னார். தன்னால் நிற்க முடியல, இளமை எல்லாம் போயிடுச்சு, முதுமை வந்தாச்சு. முதுமை நிற்க கூட முடியல அப்படின்னா 90 வயசுக்கு மேலே இருக்கும் இல்லையா? அந்த வயசில் கூட நிற்க முடியல, குச்சி இல்லைன்னா கீழே விழுந்துருவார், சாய்ந்துருவார். ஆனால் இறைவனிடத்தில் வைத்த அன்பு கொஞ்சம் கூட குறையல. அதுதான் முக்கியம். நம்ம எந்த நிலைக்கு போனாலும் சரி, இறைவனிடத்தில் இருக்கக்கூடிய அன்பு குறையக்கூடாது. இருக்கிறதுலேருந்து நல்லா இருந்தாலும் சரி, கீழே போனாலும் சரி, பெருமான் மீது வைத்திருக்கக்கூடிய அன்பு மட்டும் குறையவே கூடாது, பக்தி மட்டும் குறையவே கூடாது. நாயனார் அப்படி தான் இருந்திருக்கிறார். அதுதான் பெரிய இந்த சரீரத்தில் நம்ம கவனிக்க வேண்டியது அதுதாங்க. ஆமாம், அது ஆர்வம் பேதிய மனைவியாரிடத்து தாம் கொண்ட ஆசை பேதிக்கும்படி என்று சொல்கிறார். பேதிக்கும்படி என்றும் கண்டத்தினிடத்தை தாம் வைத்த ஆர்வம் பேதியாமல் இருக்கும்படி சொல்லி பலவாறு உரைகள். ஒரு பெரியவர் அப்படின்னா சிவபெருமான் ஒருவரையே அன்றி பெருந்தேவரும் பிறர் யாவரும் வெள்ளதற்கரிய காம இச்சையை ஆணையின் வரம்பில் நின்று வென்றமையால் செய்வதற்கரிய செயல் செய்தவராயினார் நாயனார் என்று சொல்லி, அதாவது முற்றும் துறந்தவர் பட்டினத்தடிகள் இல்லைங்களா? எல்லாமே விட்டுட்டு போனவர். அந்த காலத்திலேயே கோடிக்கணக்கான சொத்து. வாரியார் சாமி ஏதோ ஒரு கணக்கு சொல்வார், 8 கோடி என்னமோ சொல்வார் அந்த காலத்தில்
8 கோடினா இன்றைக்கி 8000 கோடிக்கு மேலே. 8000 கோடியா, அது கணக்கே சொல்ல முடியாது. அவ்வளோ பெரிய கோடீஸ்வரர் சிவநேசன் நம்முடைய பட்டினத்தடிகள் இல்லைங்களா. பட்டினத்தடிகள் அத்தனை பெரிய கோடீஸ்வரர், எல்லா சொத்தையும் விட்டுட்டு போனார். காதற்ற ஊசி வாராது கடைவழிக்கு என்று சொல்லி போனவர். ஆனால் அப்படி போனவரே என்ன சொல்கிறார் அப்படின்னா, 3 நாயன்மார் மாதிரி என்னால் வாழ முடியாது, இருக்க முடியாது அப்படின்ட்டாருங்க. வாளால் மகவறிந்து ஊட்ட வல்லேன் அல்லேன், மாது சொன்ன சூழால் இளமை துறக்க வல்லேன் அல்லேன், நாளாரில் கண்ணிடர்ந்து அப்போ வல்லேன் அல்லேன் அப்படின்னார். திருநீலகண்ட நாயனார் முதல்ல என்ன சொல்கிறார்னா, வாளால் மகவறிந்து ஊட்ட வல்லேன் அல்லேன். சிறு தொண்ட நாயனார் மாதிரி யாராவது செய்ய முடியுமா? தன்னுடைய பிள்ளை, பெற்ற பிள்ளை 5 வயது பாலகனை அறிந்து, தாய் பிடிக்க தந்தை அறிந்து வந்த அடியாருக்கு, அதை நம்ம அந்த குரு பூஜை அப்போ ரொம்ப விரிவாக சிந்திச்சோம் இல்லையா. அப்படியெல்லாம் செய்ய முடியுமானா முடியாது அப்படின்னார். வாளால் மகவறிந்து ஊட்ட வல்லேன், என்னால் முடியாது அப்படின்ட்டார். சரி, அதுக்கு அடுத்தது இன்னொன்று சொல்கிறாரு, மாது சொன்ன சூழால் இளமை துறக்க வல்லேன் அல்லேனர். மனைவி சொல்லிட்டாங்கிறதுக்காக கணவன் இந்த மாதிரி எந்த கணவனாவது இருக்க முடியுமா அப்படின்னா முடியவே முடியாது அப்படின்ட்டார். ஆமாம், மாது சொன்ன சூழால் இளமை துறக்க வல்லேன் அல்லேன் அப்படின்னார். அப்புறம் மீண்டும் அடுத்தது சொன்னார், நாளாரில் கண்ணிடர்ந்து அப்போ வல்லேன் அல்லேன். 6 நாளில் பெருமான்கிட்ட போய் பழகி அவருடைய அன்பில் நலைந்து ஒரு கண்ணை பெயர் தப்பலாம், இன்னொரு கண்ணை பெயர் தப்ப முடியுமா, 2வது கண்ணை பெயர்க்க முடியுமா அப்படின்னா பெயர்க்க முற்பட்டார், பெருமான் தடுத்துட்டார் இல்லையா. அதனால் அதுவும் முடியாது. இந்த 3ஐயும் சொன்னவர் அதுக்கு மேலே எதுவும் சொல்ல முடியல அவரால். அப்போ இளமையை துறப்பது அப்படிங்கிறது முடியவே முடியாது. ஏன்னா நம்ம பிறப்புக்கே காரணமாக இருந்தால் அதுதான். அதனால் சின்ன வயசில், அந்த வாலிப வயசில் அதெல்லாம் கடப்பது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அரிது. யாராவது ஒருத்தர்னால தான் முடியுமா வழி, எல்லாத்தினாலையும் முடியாது. அதைத்தான் நாயனார் செய்து காட்டி. அதனால தான் அந்த இடத்துல பெரியவர் அப்படின்னு சொல்லி போட்டார். பெரியவர் அப்படிங்கிறது அதுதான். பெரிய புராணம்னு பெயர் வந்ததுக்கு காரணமே பெரியவர்களை பற்றிய புராணம். அதனால் பெரிய புராணம். நம்ம செய்யவே முடியாது. இந்த 3 செயல் சொன்னமே, திருநீலகண்ட நாயனார் மாதிரி நம்ம வாழ முடியுமா, சிறு தொண்ட நாயனார் மாதிரி நம்ம வாழ முடியுமா, இல்லை கண்ணப்ப நாயனார் மாதிரி தான் வாழ முடியுமா? முடியவே முடியாது. இளையான்குடி நாயனார் வாழ முடியுமா? இயற்பகை நாயனார் மாதிரி கட்டின மனைவியை அடியார் கேட்டார்னு அனுப்ப முடியுமா? முடியவே முடியாது. அதனால் அதாவது கந்தபுராணம் 10,200 பாட்டு, அதே கம்பராமாயணம் 10,000 பாட்டுக்கு மேலே, பெரிய புராணம் 4,286 பாட்டு தான். 4,286 பாட்டு இருக்கிறது பெரிய புராணம்னு சொன்னாங்க. அப்படின்னா என்னென்னா, யாராலும் செய்ய முடியாத செயலை செய்து காட்டியவர்கள் நம்முடைய நாயன்மார்கள். அதனால் அவங்க பெரியவர்கள். அதான் இதில் பெரியவர் அப்படின்னு சொல்லி சொல்கிறாருங்க. ஆமாம், ஏதிலார் போல் அப்படின்னா ஒரு சம்பந்தமின்றி ஒரு அயலாரை போல் பார்த்தாராம். அப்போவே தூக்கி எறிஞ்சிட்டார், அவ்வளோதான். அயலாரை போல், ஏதிலார் அப்படின்னா அயலார், மனைவிங்கிறதெல்லாம் ஒன்றும் கிடையாது. இப்போ யாரோ ஒருத்தர் அவங்க ஒரு பக்கம் இருக்கிறாங்க, இவர் ஒரு பக்கம் இருக்கிறார். அயலார் போல. மனத்தினும் தீண்டேனர், மனத்தினால் தீண்டுதல், நினைத்தல் தீண்ட நினைத்தலும் தீண்டிய பயனை விளைத்து விடும். மனசில் செஞ்சாலும் குற்றம்தான். சுந்தரமூர்த்தி சாமிகள் என்ன பண்ணார், மனசில் தான் மனசில் கூட அப்படி பார்த்தாரு, அவ்வளோதான். அந்த 2 பெண்கள் மலர் கொஞ்சிட்டு இருந்தாங்க இல்லையா, அதுக்கே சாமி பிடிச்சிட்டு மாதர்வால் மனம் வைத்தனை அம்மெல்லியலாருடன் சென்று காதல் இன்பம் கலந்து அணைவாய். ப்ரமோஷன் உடனே. கைலாயத்தில் இருக்கக்கூடிய ஒருத்தர் மண்ணுலகத்தில் போய் நீ இறப்பா அப்படின்னா எப்படி? மண்ணுலகம் எவ்வளவு துன்பமான ஒரு வாழ்க்கை. நம்ம என்ன, யாராவது ஒருத்தர் எனக்கு எந்த ஒரு துன்பமுமே இல்லைங்க, வாழ்க்கையில் நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறேன்னு யாராவது சொல்ல முடியுமா? அப்படி சொன்னால் அது உண்மைக்கு புறம்பானதாக தான் இருக்கணுமே ஒழிய துன்பமே இல்லை அப்படின்னு சொல்லுவேன். இருக்குது, இந்த துன்பத்துக்கு இடையில் எனக்கு ஒரு இன்பம் இருக்குது, இறைவனுடைய திருவருள் இன்பம் இருக்குது இல்லையா, அது ஒன்று தான் சொல்ல முடியுமே ஒழிய எனக்கு எந்த ஒரு துன்பமே இல்லை, வாழ்க்கை பூரா எனக்கு இன்பமே அப்படின்னா அதில் இன்னொரு சிக்கல் இருக்குது. அப்போ நம்மளுடைய தீவினை கழியவே இல்லைன்னு அர்த்தம். அப்போ தீவினையெல்லாம் அப்படியே இருக்குதுன்னு அர்த்தம். அதனால் மீண்டும் நம்ம பிறப்புக்கு போனாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. இன்பமும் வரணும், துன்பமும் வரணும், மாறி 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 ரெண்டும் வந்தால் தான் நல்வினை தீவினை ரெண்டும் கழியுதுன்னு அர்த்தங்க. நல்வினையுடைய பயன் எப்படி கழியும்னா இன்பமாக கழியும், தீவினையினுடைய பயன் எப்படி கழியுமா துன்பமாக கழியும். அதனால் ரெண்டையும் நம்ம ஏற்றுக்கணும். அதான் இறைவன் கொடுத்த ஒரு பெரிய வரப்பிரசாதம் நமக்கு. இந்த மனித பிறப்பில் தான் நம்ம வினையெல்லாம் கழியுமே ஒழிய வேறு பிறப்புக்கு போனால் கழியவா போகுது என்னன்னே தெரியாது. நம்ம பாட்டுக்கு அப்படி போயிட்டுருப்போம். ஆர்வம் பேதியா அப்படின்னார் பெரியவர் அப்படின்னார். ஏதிலார் போல மனத்தினும் தீண்டேன் அப்படின்னார். ஆமாம்,
ஆளாள சுந்தரர் மீண்டும் மண்ணுலகத்துக்கு வந்ததுக்கு காரணம் அந்த மனத்தால் தீண்டுதலும் அந்த தீண்டிய பயனை விளைத்து விடும் அப்படின்னு சொல்கிறார். மனசால கூட தப்பு செய்யக்கூடாது. திருக்குறுங்குன்றநாயனார் புராணத்தில் தொண்டை நாட்டு வேளாளர்களை பற்றி சொல்லுகின்ற பொழுது சேக்கிழார் பெருமான் சொல்றார், தீய என்பன கனவிலும் நினைவிலா சிந்தை தூய மாந்தர்வாள் தொண்டை நாட்டு இயல்பு சொல்வரைத்தோ அப்படின்னார். நம்ம செய்யாமல் இருக்கிறது, மனசில் நினைக்காமல் இருக்கிறதெல்லாம் பெருசு இல்லைங்க. கனவுல கூட நினைக்க மாட்டாங்களாம் அவங்க. தீமை அப்படிங்கிறது தொண்டை நாட்டில் இருக்கக்கூடிய வேளாளர் பெருமக்கள் கனவுல கூட நினைக்க மாட்டாங்க. கனவுலையே நினைக்காதவங்களுக்கு நினைவில் வரவா போகுது? அப்படியெல்லாம் வராது. அப்படியெல்லாம் நம்முடைய தமிழ் சான்றோர்கள் வாழ்ந்திருக்கிறாங்க. அதுதான் பெரிய சிறப்பு. எம்மை என்று மனைவியார் கூறி ஆணையிட்டது நாயனாரை நல்வழிப்படுத்த என்றும் நாயனார் அதாவது இதில் இதையெல்லாம் வைத்து கொண்டு இந்த புராணத்தில் நாயனாரெல்லாம் அப்படி நாயனாரை வழிபடுதுன்னது அம்மா தான் பெரிய உயர்வு, அம்மா அப்படியெல்லாம் நம்ம பேசக்கூடாதுங்கிறார் யார்? சிவகுனி ஐயா. ஏன் அப்படின்னா அந்தந்த நாயன்மாரை பற்றி வருகின்ற பொழுது அவங்க தான் உயர்வு. நாயனாருடைய தொண்டுக்கு துணை நின்றது மனைவிமார்கள். ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, அந்தந்த சரிதம் வருகின்ற பொழுது அந்தந்த நாயன்மார் தான் உயர்வு. அவங்க அம்மா அவரை திருத்துறதுக்காக அப்படி அப்படியெல்லாம் நம்ம சொல்லக்கூடாது. எல்லாம் நடந்தது திருவருள் ஆணை, அவ்வளோதான். இறைவனுடைய ஆணை, அதான் அந்த அளவுக்கு நாம் எடுத்துக்கணும். இப்பிராணத்திலே எவ்வாற்றானும் நாயனார் பெருமையே விளங்குவதாம். இது விளங்க துணை நிற்றலை அன்றி மற்ற பெண்ணின் பெருமை விளங்க கண்டிலோம். பிராணச்சரித அமைவும் நோக்கமும் அதுவன்று. ஆமாம், அற்றாயின் இதனை திருநீலகண்டர் புராணம் என்னாது, திருநீலகண்டர் மனைவியார் புராணம் என்றே கூற வேண்டி வரும்ட்டார். இதில் நாயனார் அப்படி இருந்தார், அவரை திருத்தி கொண்டு வந்ததெல்லாம் அம்மா தான், அப்படிலாம் நாம் எதுவும் வியாக்கானம் பேசக்கூடாது. அப்படி பேசணுன்னா திருநீலகண்ட நாயனார் புராணமாக இருக்காது, அது திருநீலகண்ட நாயனார் மனைவியார் புராணம் ஆயிரும். அதனால தான் பேரை கூட சொல்கிறதில்ல. சில பேரெல்லாம் சேக்கிழார் பெருமான் சொல்ல மாட்டார். இளையான்குடி மாற நாயனார் பேர் வரதில்லை, இயல்பை நாயனார் மனைவி பேர் வரதில்லை. அதே மாதிரி திருநீலகண்ட நாயனார் மனைவி பேர் வர்றதில்லை. சிறுத்தொண்ட நாயனார் மனைவி பேர் மட்டும் வருது. ஆமாம், திருவெண்காட்டு நங்கை என்று சொல்லி வருதுங்க. அது மனையறத்தினுடைய பேராக நின்று அம்மையார் செய்ததுனால வருது. இந்த மாதிரி புராணத்தில் எல்லாம் பேர் வரதில்லை. நம்ம ஏதோ ஒரு பேரை வச்சுக்கிறது. இதுதான் நாயனாருடைய. இப்போ பார்த்தீங்கன்னா திருநீலகண்ட நாயனாருடைய அந்த மரபை சார்ந்தவர்கள், அந்த குலத்தை சார்ந்தவர்கள் ஒரு பேர் வச்சுருப்பாங்க. அந்த அம்மாவுக்கு என்னமோ பேர் வச்சுருக்கிறாங்க. நான் கூட எங்கேயோ ஒரு கோயிலில் பார்த்தேன், ஒரு சிலையை வச்சு நாயனாருடைய மனைவியார் சிலைன்னு சொல்லி அந்த அம்மாவுடைய சிலைக்கும் ஒரு பெயர் வச்சு வழிபாடு செய்கிறாங்க. பரவாயில்ல, எப்படியாவது செய்கிறாங்க வழிபாடு, அப்படியாவது செய்கிறாங்களே, அது பெருசு தானே. அதனால் அது ஒன்றும் நம்ம இப்படி சரி இப்படி இருக்கிறார் நாயனார். இப்போ அந்த மாதிரி ஒரு முடிவுக்கு வந்துட்டார். மனத்தினும் தீண்டேன் அப்படின்ட்டார். அப்படி மனத்தினும் தீண்டேன்கிறதுனால ரெண்டு பேரும் எப்படி இருந்தாங்க அப்படின்னா, முதல்ல இருந்ததை விட நல்லா இருக்கிறாங்க ரெண்டு பேரும். கணவன் மனைவிக்கு செய்ய வேண்டியது செஞ்சாங்களாம், மனைவி கணவனுக்கு செய்ய வேண்டியது செஞ்சாங்களாம். கணவன் மனைவி சண்டை வந்தால் என்ன பண்ணுவாங்க, கோவிச்சுட்டு அம்மா வீட்டுக்கு போயிடுவாங்க. அந்த அம்மா அப்படியெல்லாம் போகலை, அந்த வீட்லேயே தான் இருந்தாங்க. ஒரு குயவனார் வீடுனா எப்படி இருக்கும்? தனித்தனியாக பெட்ரூம் தனியாக, பாத்ரூம் தனியாக, இந்த மாதிரி கிச்சன் தனியாக, டைனிங் தனியாகலாம் இருக்காது. ஒரு குயவனார் வீடுனா இந்த மாதிரி ஒரு ரூம் இருக்கும். அதில் ஒரு பக்கம் சட்டி பானையை வச்சுக்குவாங்க, ஒரு பக்கம் சோறாய்க்குவாங்க, ஒரு பக்கம் அவங்க ரெண்டு பேரும் படுத்துக்குவாங்க. அந்த மாதிரி ஒரு ரூமுங்க, அந்த மாதிரி ஒரு வீடு. அந்த மாதிரி வீட்டில் ரெண்டு பேர் எப்படி இருந்தாங்கன்னா தனித்தனியாக இருந்தாங்க. அந்த அம்மா வீட்டை விட்டு கோவிச்சிட்டு வெளியில் போகலை. இன்னொன்று இது என்னென்னா, கடைசி வரைக்கும் இந்த 80-90 வயசு வரைக்கும் இப்படி நடந்ததுன்னு ஒன்றும் யாருக்கும் தெரியாது. அவருக்கு தெரியும், அந்த அம்மாவுக்கு தெரியும், பெருமானுக்கு தெரியும், அவ்வளோதான். வேறு யாருக்கும் தெரியாது, பக்கத்து வீட்டுக்காரருக்கு கூட தெரியாது. அதுதான் உயர். பண்ணி மானத்தையே வாங்கிடுவாங்க இல்லையா? அவன் வெளியிலேயே போக முடியாது, அடுத்த நாள் அவன் வெளியிலேயே நடமாட முடியாது, வச்சுக்கிற உன்னையா அப்படின்னு சொல்லி. ஆனால் அம்மா அப்படியெல்லாம் பண்ணலை, யாருக்கிட்டையும் சொல்லிங்க. அதாவது ஒரு குடும்பத்து தான் எப்படி இருக்கணும் அப்படின்னா அதனால தான் வையகம் போற்றும் செய்கை மனையறம் புரிந்து வாழ்வார்னார். உலகமே போற்றக்கூடிய மனையறம்னா இதுதான். அதாவது அற்புறு புணர்ச்சியின்மை அயலறியாமை வாழ்ந்தார்கள் அப்படின்னாரு. அது வெளியில் தெரிஞ்சால் தான் நிறைய இடர்பாடுகள் வரும். இப்படி ரெண்டு பேரும் வாழ்ந்துட்டுருக்குறாங்க. கொஞ்ச நாள், 1 வருஷமாக 2 வருஷமாக 6 மாதமாக 3 மாதமாக 90 வயசு வரைக்கும் ரெண்டு பேரும் வாழ்ந்துட்டுருக்குறாங்க. ஆனால் பக்கத்து வீட்டுக்காரர் கூட தெரியாதுங்க. இதுதானே குடும்பம்னா அப்படி தான் இருக்கணும். அதுதான் அந்த மனையறம். அப்படி வையகம் போற்றும் செய்கை மனையறம் அப்படிங்கிறது. அதாவது சேக்கிழார் பெருமான் நிறைய சமுதாய சிந்தனை சொல்லியிருக்காரு. இருக்கிறதுல ரொம்ப எனக்கு பிடித்த சமுதாய சிந்தனை இதுதாங்க. இன்றைக்கி நிறைய குடும்பங்களில் குழப்பமாகிறது இதனால தான்.
இல்லைங்களா? வெளியில் சொல்லக்கூடாது. எவ்வளவு இருந்தால் கற்புடை பெண்கள் வெளியில் சொல்ல மாட்டாங்க. கற்புடை பெண்கள் வெளியில் சொல்லவே மாட்டாங்க. அதுதான் இங்கே சொல்கிறாரு. கற்புறு மனைவியாரும் கணவனார் காண எல்லாம் பொற்புற மெய்யுறாமல் பொருந்துவ போற்றி செய்ய இற்புறம்பு ஒளியாதங்கள் இருவரும் வேறு வைகி அற்புறு புணர்ச்சியின்மை அயலறியாமை வாழ்ந்தார். இந்த ஒரே பாட்டில் ஒரு குடும்பம் எப்படி இருக்கணுங்கிறத சொல்லிட்டார். அதுதான் சேக்கிழார் பெருமானுடைய ஒரு நயம். ஆமாம், கற்புறு மனைவியாரும்னார். கற்புடைய மனைவியாரும் தமது நாயகருக்கு வேண்டுவனவாக எல்லா பணிவிடைகளையும் அழகு பெறவும், ஆனால் தமது மேனி அவரது மேனியில் தீண்டாமலும் பொற்புற மெய்யுறாமல், அழகான மனைவி, அழகான உடம்பு, பொற்புறு மனைவியார். பொற்புறுனா ரொம்ப அழகிய அப்படின்னு சொல்லி, பொற்புற மெய்யுறாமல், அந்த அழகான அந்த திருமேனி ரெண்டு பேரும் தீண்டாது, பொற்புற மெய்யுறாமல் பொருந்துவ போற்றி செய்ய. ஆனால் கணவன் மனைவிக்கான அந்த ஒரு ஒழுக்கங்களோட ரெண்டு பேரும் வாழ்ந்திருக்காங்க. மெய்யுறு புணர்ச்சி என்று சொல்லக்கூடிய உடல் இன்பம் மட்டும் அங்கே இல்லை. அதான் சொல்றார், பொற்புற மெய்யுறாமல் பொருந்துவ போற்றி செய்ய இற்புறம்பு ஒளியாதங்கள் இருவரும் வேறு வைகினார். இற்புறம் ஒளியானா வீட்டை விட்டு அம்மா வெளியில் போகலை, ஒரே வீட்டுக்குள்ளே தனித்தனியாக இருக்கிறாங்க. இற்புறம் ஒளியாதங்கள் இருவரும் வேறு வைகி அற்புறு புணர்ச்சியின்மை அயலறியாமை வாழ்ந்தார்கள். அதான் ரொம்ப முக்கியம். அற்புறு புணர்ச்சியின்மை, அன்பு செலுத்தும் மெய்யுறு புணர்ச்சி ஒன்று மட்டும் இல்லாது வாழும் தன்மையை அயலார் ஒருவரும் தெரியாதவாறு வாழ்ந்து காட்டினார்கள் அப்படிங்கிறார். இதை எல்லாத்துக்கும் தெரியப்படுத்தணுங்கிறதுக்காக தான் சாமி அவங்க வீட்டுக்கு வர்றார். அதாவது பெரிய புராணத்தில் ஒன்று தெரிஞ்சுக்கணுங்க, இறைவன் நம்ம வீட்டுக்கு வர்றது, அடியார்களுடைய வீட்டுக்கு வர்றது சோதிப்பதற்காகன்னு சொல்லி பட்டிமன்றத்தில் பேசுகிறவங்கெல்லாம் சௌரியத்துக்கு பேசுவாங்க. சாமி இப்படியெல்லாம் சோதித்தார், அப்படியெல்லாம் சோதித்தார். அவன் சோதிக்கணும்னு நினச்சானா நாம் தாங்க மாட்டோம். தாங்க முடியும்னு நினைக்கிறீங்களா? தாங்கவே மாட்டோம். அப்புறம் எதுக்குங்க வர்றாரு அப்படின்னா, அந்த தொண்டை எல்லாரும் தெரிஞ்சுக்கணும்னு இப்படி ரெண்டு பேரும் வாழ்ந்துருக்கிறாங்க, இப்படி வாழ முடியுமா, ஆனால் வாழ்ந்துருக்கிறாங்க அப்படிங்கிறத எல்லோரும் தெரிஞ்சுக்கணுமா. அதுதான் இந்த புராணத்தில் தான் சொல்கிறாரு. இந்த புராணத்தில் தான் அந்த அந்த பாட்டை இதில் தான் வருதுங்க. நல்ல அருமையான பாட்டு அது. தொண்டரை விளக்கம் காண, தொண்டரை விளக்கம் காண நன்னெறி இதுவாம் என்று ஞாழத்தோர் விரும்பியுய அன்னெறி காட்டு மாட்டால் அருட்சிவ யோகியாகினார். ஒரு சிவயோகியாக வரப்போகிறார் பின்னாடி. எதுக்கு வரார்? தொண்டரை விளக்கம் காணனார். அதான் ரொம்ப முக்கியம். அவருடைய இப்படியெல்லாம் ஒரு அடியார் வாழ்ந்துட்டுருக்கிறார் என்று சொல்லி நம்மெல்லாம் தெரிஞ்சுக்கணுமா. அப்படி தெரிந்து அதை கடைபிடித்து ஒழுகணுங்கிறதுக்காக நாயனார் வீட்டுக்கு சாமி வர்றார். சோதிக்கிறதுக்காகவெல்லாம் வரல. ஆமாம், கற்புறு, அதை இந்த பாட்டில் சொல்கிறார். கற்புறு மனைவியார்னார் தான் இருக்க தங்கியிருந்ததற்கேற்ற இடம் இதுவே என்று கற்பு வந்து சேர்தற்கரிய மனைவியார். அதாவது கற்புறு மனைவினா அந்த கற்பு என்று சொல்லக்கூடியதை நம்ம இருக்கக்கூடிய இடம் இதுதான் சொல்லி அம்மா கிட்ட வந்துருச்சான். எப்படி அப்படி அந்த அம்மா வாழ்ந்துருக்கிறாங்க. கற்புறு மனைவியினர், கற்பு இருப்பதற்கு இடமாக இருக்கக்கூடிய மனைவியார். அம்மா அவ்வளோ உயர்வு. கற்பே இந்த அம்மாவை தேடி வந்திருக்குதான். அதான் சொல்லார். அப்படி அருந்ததி கற்பின் மிக்கார்னு சொன்னார் இல்லையா, அது மாதிரி சொல்ல. இவரது கற்பின் திறம் புலவி கொண்ட போது திறம்பாத நிலையை குறித்தது தமது புலவியின் மிகுதிப்பாட்டிலே சொன்ன ஆணையாலே இவ்வாறு இல்வாழ்க்கையில் சிறப்புத்தன்மையாகிய மெய்யுறு புணர்ச்சியும் அதனால் பிற நின்ற நன்கலனாகிய மக்கள் பேற்றையும் இழக்க நேர்ந்தது. ரெண்டு பேருக்கு மெய்யுறு புணர்ச்சி என்று சொல்லக்கூடிய ரெண்டு பேரும் சேராத அந்த ஒரு இன்பம் மட்டும் அவங்களுக்கு இல்லாமல் போகலை, குழந்தை பேரும் இல்லாத போயிடுச்சு இல்லையா. அது பெரியது இல்லையா. மனையறத்தினுடைய நல்ல ஒரு இது என்னென்னா நன்மக்கள் பேர் அப்படின்னு சொல்லி வள்ளுவ பெருமான் சொல்கிறார் இல்லையா. குழந்தை பேர் பெறுவது தான் மனையறத்தினுடைய சிறந்த ஒரு அறம். ஆனால் அதுக்கே வாய்ப்பு இல்லாத போயிடுச்சு. ரெண்டு பேரும் சேர்ந்தா தானே குழந்தை பேர், ரெண்டு பேரும் சேராதுன்னா அதுவுமே இல்லை, இலக்க நேரிட்டது. ஆனாலும் இறைவனுடைய திருவருள் கிடைக்க பெற்றார்கள். அதுதான் பெருசு. அதனால் பிறந்த நன்கலனாகிய மக்கட்பேற்றையும் இழக்க நேர்ந்தது. இவ்வகையாலே வாழ்க்கை பயனுக்கு உதவாது தாம் கணவனாரால் துறக்கப்பட நேரிட்ட போதும் கற்பு நிலையில் தெரியாது கணவனாருக்கான பற்றை எல்லாம் போற்றி செய்து வாழ்ந்த சிறப்பினை உணர்த்ததற்கு மீண்டும் கற்புறு மனைவியார் என்று சொல்கிறார்கள். ஆமாம், ஆனாலும் கணவனுக்கு செய்ய வேண்டிய கடமையெல்லாம் அம்மா தவறாமல் உணவு செஞ்சு கொடுக்கறது, கணவனை பராமரிக்கிறது எல்லாமே செஞ்சுருக்கிறாங்க. அதில் எல்லாம் எந்த ஒரு சண்டை சச்சரவெல்லாம் ஒன்றும் இல்லை. அந்த ஒரு நாள் அது நடந்தது, அதோடு சரி. மீண்டும் அவ்வளோ ரெண்டு பேரும் எல்லாமே செய்ய வேண்டியதெல்லாம் பொற்புற மெய்யுறாமல் அழகுபட செய்தனர் என்று சொல்லி, அதனால் அவ்வாறு செய்த
செய்தலில் இருவரும் மேற்கொண்ட ஆணை வழியே நிற்பார், உடம்பு படாமல் செய்தார் என்று சொல்கிறார். 2 பேரும் உடம்பு மட்டும் சேரலை. இந்த மாதிரி சரிதமெல்லாம் சின்ன வயசில் கேட்கணும் இல்லைங்களா? எத்தனை பேர் கடைப்பிடி தொழுகிறாங்கன்னு தெரியாது. 80-90 வயசில் கேட்டு அவங்களுக்கு என்ன பிரயோஜனமாக இருக்குது? இப்போ இந்த சரிதான். அதனால தான் இளைஞர்கள்லாம் பெரிய புராணம் கேளுங்க அப்படிங்கிறது. சேக்கிழார் பெருமான் இந்த மாதிரி பல கருத்துக்கள் சொல்லியிருக்கிறார். வயசான முன்னாடி கேட்டால் நமக்கு ஒரு சந்தோஷம். சரி, இப்படியெல்லாம் வாழ்ந்துருக்கிறாங்க, அவங்க திருவடியை வணங்கிக்கலாம், அது ஒன்று தான். ஆனால் சின்ன வயசுக்காரங்க கேட்டால் கடைபிடித்து ஒழுகிறதுக்கு ஒரு வாய்ப்பாக இருக்கும். ஆமாம். இப்புறம் பொலியார் தனது வீட்டினுடன் வெளியில் செல்லாதவர்களாகி, அம்மா வெளியில் போகலை, அவரும் வெளியில் போகலை, 2 பேரும் வீட்டில் தான் இருக்காங்க. அற்புறு புணர்ச்சி நாயகன் நாயகிகள் தம்முன் அன்பு செலுத்தலும் அன்பு மிகுதலும் நிகழ்தற்குரிய காரணமாக மெய்யிரு புணர்ச்சி. இந்த உடம்பு சேரக்கூடியது என்னென்னா அன்பு பெருகுவதற்கு அது ஒரு காரணமாக இருக்கும் அப்படின்னு சொல்ல இல்லறத்தில் அது ஒரு முக்கியமான ஒரு அறமாக வைத்து போற்றப்படுவது. கணவன் மனைவியினுடைய ஒரு புலவி என்று சொல்லுவது, இந்த புலவி இன்பம் என்று சொல்லுவது. அயலறியாமை வாழ்ந்தார்னா பிறர் எவரும் அறியாதவாறு, அயல் வீட்டாரும் தெரியாதவாறு, பக்கத்தால் இருக்கக்கூடியவங்களுக்கு கூட தெரியாது. அந்த மாதிரி 2 பேரும் வாழ்ந்திருக்கிறாங்க. இந்நிகழ்ச்சி ஒரு நாள் இரவு இவ்விருவருக்குள்ளும் நிகழ்ந்த அந்தரங்கமாம் என்று சொல்லி, நாயகன் நாயகிக்குள் நிகழும் ஊடல் முதலிய அந்த ஒழுக்கங்களை பிறர் அறிய வைத்தல் உயர்குடி பிறந்தார் மரபன்று. உயர்குடியில் பிறந்தவங்க அந்த மாதிரி கணவன் மனைவிக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு கருத்து வேறுபாட்டை வெளியில் சொல்ல மாட்டாங்க, அவங்களுக்குள்ளேயே பேசி முடிச்சுக்குவாங்க, வெளியில் யாருக்கும் தெரியாது என்று சொல்கிறார். நல்லொழுக்கமும் அன்றியும் திருநீலகண்டத்தின் வைத்த ஆர்வம் நாயனாரும் அவரை அந்த ஆர்வமுற ஆண்ட இறைவனும் அறியன் என்ற அந்தரங்கம் என்று சொல்லி அதன் வலிமையாலே வலிய காமத்தை கடக்கச் செய்ததும் இறைவன் பேரால் நிகழ்ந்த ஆணை இவற்றையும் பிறர் அறிய வைத்தல் மரபன்று என்று சொல்லி, நேற்று ஒரு செய்தி தொலைக்காட்சியிலே வாட்ஸ்அப்லேயே பார்த்தேன் நான். வாட்ஸ்அப்லேயே என்னன்னு தெரியல. ஏர்போர்ட்டில் ஒரு பொண்ணு கதறா. அந்த பொண்ணு அங்கே ஏர்போர்ட்டில் இருக்கிறா, வேறொருத்தையோட அவன் ஹனிமூன் போகிறான். ஏர்போர்ட் ஃப்ளைட்டுக்கே வந்துட்டான். அந்த பெண்ணை அழுகிறா, என்னை கல்யாணம் பண்ணிவிட்டு தேனிலவுக்கு வேற ஒரு பெண்ணோட போகிறையாடா அப்படின்னு சொல்லி கதறா. இந்த மாதிரி ஒரு அவலங்கள் எல்லாம் இன்றைக்கி நடக்குது. ஆனால் அந்த பெண்ணை எல்லோரும் தள்ளி விடுறாங்க. அவன் ஃப்ளைட்டுக்கு நேரம் வச்சுட்டு போகிறான். இப்படியெல்லாம் நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்குது. நம்ம சான்றோர்கள் வாழ்ந்த இந்த நாட்டில், அந்த கொங்கு நாட்டில் இப்படியெல்லாம் நடக்குதுன்னா வருத்தமாக இருக்குது. இது காரணம் பற்றிய பின்னர் தில்லைவாழ்ந்த தீர்ப்பின் பின்னரும் தீண்டாமை செப்ப மாட்டார் அப்படின்னார். அதாவது தில்லைவாழ்ந்தன் இருக்கக்கூடிய சபையில் கடைசியாக போய் இவர் வாயிலேயே வரணும்னு நினைக்கிறார் சாமி, ஆனாலும் கடைசி வரைக்கும் சொல்ல மாட்டேங்கிறார். அப்புறம்தான் கடைசியாக வேறு வழியே இல்லாமல் சொல்ல வைக்கிறார் சாமி. தீண்டாமை செப்ப மாட்டார் அப்படின்னு. நான் ஏன்னு சொல்ல மாட்டேன்னு சொல்லிவிட்டு மீண்டும் அவரே சொல்ல வைக்கிறார். அவருடைய திருவாயிலிருந்து எங்கள் 2 பேர்த்துக்குள்ளே சபதம் இருக்குது என்று சொல்லி அப்பவும் தொடரதில்லை. 2 பேரும் அந்த கோலை பிடிச்சிட்டு தான், குச்சியை பிடிச்சிட்டு தான் முழுகிறாங்க குளத்தில். அப்பவும் தொடரதில்லை, கடைசி வரைக்கும் தொடரதே இல்லை. ஆமாம், அது எல்லாரும் கேட்குற மாதிரி 2 பேரும் சொல்கிறாங்க. பாரூர் கேட்பா அப்படிம்பார் சேக்கிழார் பெருமான். எல்லாரும் தெரிஞ்சுக்கிற மாதிரி அந்த நிகழ்ச்சியெல்லாம் சொல்லி அதற்கு பிறகு 2 பேரும் முழுகிறாங்க. ஆமாம், இது காரணம் பற்றியே இப்படி சொல்கிறார். நாயகன் நாயகிகளிடையே நிகழும் ஒரு சிறிய அகப்பொருளும் ஊர் தூற்ற நின்று இல்லதும் உள்ளதுமாக ஊரலர் பெருகவாலும் என்னால் மாக்களது தகாத பொய் ஒழுக்கத்தினை இம்மெய்யொழுக்கத்தின் தூய நெறியினோடு ஒத்து நோக்கி உலகம் உண்மை கண்டு உய்வதாக. இப்படியெல்லாம் வாழ்ந்திருக்கிறாங்க, அதை நீங்கள் உய்ந்து அதை கடைப்பிடித்து வாழ வேண்டும் என்று சொல்லி சிவக்கணியை நமக்கு உரையில் சொல்கிறார். சரி, இந்த பாட்டில் தான் சொல்கிறார். நான் முதல்ல சொன்னது, எத்தனை ஆண்டுகள் அப்படி இருந்தார்? சும்மா ஏதோ ஒரு கொஞ்சம் நாளைக்கு இருந்திருப்பாரா அப்படின்னா அப்படி அல்ல. அது எத்தனை ஆண்டுகள் இருந்தால், எத்தனை ஆண்டுகள் கணக்கு இல்லை, எந்த நிலை வரைக்கும் அப்படி இருந்தாங்க அப்படிங்கிறத சொல்கிறார். இளமையின் மிக்குளார்கள் இருவரும் அறிய நின்ற அளவில் சீர் ஆணை போற்றி ஆண்டுகள் பலவும் செல்ல வளமள்ளி இளமை நீங்கி வடிபொரு மூப்பு தளர்வோடு சாய்ந்தும் அன்பு தம்பிரான் திறத்து சாயார். தளர்வோடு சாய்ந்தும் அன்பு தம்பிரான் திறத்து தான் நமக்கு வேணுங்க. 2 கண்ணும் போனதுக்கு பிறகு சுந்தரர் எப்படி பாடினார்? பிழைப்பனாகிலும் திருவடி பிழையன் வழிக்கு வீலிலும் நின் திருப்பெயரல்லால் மற்றொரு அறியன் மறுமாற்றம் ஒழுக்க எண்கண்ணுக்கு ஒரு மருந்துரையாய் ஒற்றியூர் எனும் ஊருரைவானேன். 2 கண்ணும் போன வினாடி அப்படி பாட முடியுமா சொல்லுங்கள் பார்க்க. ஆனால் 2 கண்ணும் போனதுக்கு பிறகு அந்த பதிகத்தில் பாடுறார், ஒற்றியூர் பதிகத்தில் பாடுறார், பிழைப்பனாகிலும் திருவடி பிழையன்னர். நான் பொழைச்சாலும் உன்னுடைய திருவடி தான் சாமி,
வழிக்கு விழுந்தாலும் உன்னுடைய பெயரை தவிர வேறு யாரையும் நான் சொல்ல மாட்டேன். வழிக்கு விழுந்தாலும் சரி, சிவசிவா சிவசிவான்னு தான் சொல்லுவேன், கோவிந்தா கோவிந்தானெல்லாம் நான் சொல்ல மாட்டேன் அப்படின்ட்டாரு. ஆமாம், விளைச்சாலும் சரி வழிக்கு விழுந்தாலும் சரி பெருமான் திருவடி தான். அதுதான் சுந்தரருக்கு நம்முடைய நாயன்மார்களுக்கு இருந்த ஒரு பிடிப்பே அதுதானே. பொது நீக்கி தனை நினைய வல்லோர்க்கு என்றும் பெருந்துணையை அப்படின்னார். பெரும்பற்ற புலியூரானை பேசாத நாளெல்லாம் பிறவானார். பொது நீக்கி தனை நினைய எல்லா கடவுளோட உயர்ந்தவர் சிவபெருமான்கிற எண்ணம் நமக்கு இருக்கணுங்க. எல்லா கடவுளும் இருக்கலாம், அவங்கெல்லாம் காரண கடவுள்கள். எல்லாத்துக்கும் மேலே எஜமான் யாருன்னா சிவபெருமான் தான். இவங்கெல்லாம் சிப்பந்திகள். பெருமாள் கோயிலுக்கு போகலாம், எப்படி போய் வழிபாடு செய்யணும் அப்படின்னா, அவர் 1000 மலர்களால் பெருமான் அர்ச்சிக்கு இருக்கிறார். காமிய வழிபாடு தான், சக்கரம் வேண்டித்தான் வேறு வழிபாடு செய்கிறார். ஒரு மலர் குறைய கண்ணையே பெயர் தப்பியிருக்கிறார். அது பெரிய வேலை தான், இல்லைன்னு சொல்ல முடியாது. அந்த அளவுக்கு மட்டும்தான் நம்ம வச்சுக்கணும். அவர் தான், இவர் கொடுக்க மாட்டார், அவர் தான் கொடுப்பார்னு நம்ம அங்கே ஓடக்கூடாது. அதுதான் தப்பு. இவர் அவனாசியப்பர் கொடுக்க மாட்டார், ஏழுமலையான் தான் கொடுப்பான் அப்படின்ட்டு அங்கே ஓடக்கூடாது. நமக்கு ஏழுமலையான் கைலாய மலையில் இருக்கிறார். ஆமாம், அன்பாக போய் பார்க்கறது வேறங்க. இப்போ நமக்கு ஒரு இதுக்காக போகிறது வேறு. போகணும், ரொம்ப நாள் ஆச்சு, சரி பார்க்கலாம், தப்பு இல்லை, போகலாம். அது அவங்க எங்களுடைய உணர்வு எப்படியோ அப்படி தான். அதில் யாரும் குறை சொல்ல முடியாது, இல்லைங்களா? ஆனால் இவர் கொடுக்க மாட்டார், அவர் கொடுப்பார் அப்படின்ட்டுலாம் போகக்கூடாது. சும்மா போய் பார்த்துட்டு, சாமி நீயும் பூஜை பண்ணவர், நான் பூஜை பண்ணிகிட்ருக்கிறேன், உன்னை மாதிரி நானும் உரைப்பாக பூஜை பண்ணணும் அப்படி வேணுங்களா பெருமாள்கிட்ட? எனக்கு கோடிக்கணக்கில் சொத்து வேணும், நாகராஜனை மாதிரி நானும் ஆகணும்னு சொல்லி போய் கேட்டேன்னா எப்படி இருக்கும் சொல்லுங்கள் பார்க்கலாம். நீங்கள் 1000 மலரால் அர்ச்சனை பண்ணீங்க பெருமானை, நான் ஏதோ ஒரு நாளைக்கு 108 பூவாவது போட்டு 108 அர்ச்சனையாவது சொல்லி வழிபாடு செய்கிறேன், எனக்கு நீங்கள் அருள் செய்யுங்க அப்படி போய் கேட்கலாம். ஆமாம், அது ஒன்றும் தப்பு இல்லை. அது அன்புக்காக சென்று வழிபாடு செய்வது வேறு, ஆதாயத்துக்காக சென்று வழிபாடு செய்கிறது வேறு. ஆமாம், இப்படி இளமையின் மிக்குளார்கள் இருவரும் அறிய நின்றனர். இருவரும் அறிய நின்ற அப்படின்னா இளமை பருவம் மிகுந்த அவ்விருவர் மட்டிலே தெரிய நிகழ்ச்சி அயலார் அறியாது நிற்றலாகிய அளவற்ற சிறப்பையுடைய அந்த ஆணையை கடவாமல் காப்பாற்றி கொண்டு கடைசி வரைக்கும் யாருக்கிட்டையும் அவங்க சொல்லலை. இறைவனே மன்றிலே கொண்டு போய் நிறுத்துறார். வழக்காடு மன்றத்தில் கூட தெளிவாளந்தர்கள் முன்னாடி நிறுத்துறார். என்னுடைய ஓட்டை வாங்கி வச்சுட்டு இவன் பொய் சொல்கிறான், ஓடு காணாத போச்சுன்னு பொய் சொல்கிறான் அப்படின்னு சொன்னதுக்கு பிறகு சரி பொய் சொல்கிறான், சரி சரி சத்தியம் பண்ணி கொடுப்பா அப்படின்னா, குழந்தை இருக்குதான்னா குழந்தை இல்லைங்கிறான், சரி ரைட்டு நான் ஒத்துக்கிறேன். சரி மனைவியினுடைய கையை பிடிடானா மனைவியினுடைய கையை பிடிக்க மாட்டேன், நான் ஒரு சத்தியம் பண்ணியிருக்கிறேன்னு எங்களுக்குள்ளே ஒரு சபதம் இருக்குதுன்னு சொல்கிறான். இப்படியெல்லாம் சாமி அவரை கொண்டு நிறுத்துறார் தில்லைவாழந்தர் முன்னாடி. அப்படியெல்லாம் சொல்லி எல்லாம் நிறுத்தியும் கூட முடியாது அப்படின்ட்டார். சரி அதுக்கு தகுந்த மாதிரி செய்கிறங்கிறார் யார்? திருநீலகண்ட நாயனர். மனைவியினுடைய கையை பிடிச்சிட்டு முழுகப்பா அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி, அது எப்படி அதுக்கு தகுந்த மாதிரி செய்கிறது? ஒன்றா கையை பிடிக்கிறேன்னு சொல்லணும், இல்லைன்னா இல்லைன்னு சொல்லணும். அவருக்கு ஒரு யோசனை வந்திருக்கு பாருங்க. ஒரு தண்டை ஒன்று எடுத்துட்டார். ஒரு தண்டை ஒன்று எடுத்து, நீ அந்த பக்கம் முடிச்சுக்க, நான் இந்த பக்கம் முடிச்சுக்கிறேன். தொடக்கூடாது அதுதானே, நீ அந்த பக்கம் முடிச்சுக்க, நான் இந்த பக்கம் பொருந்துற மாதிரி செய்கிறேன்னு சொல்லிட்டு வந்தார். அப்போ 2 பக்கம் 2 பேர் தண்டை பிடிச்சாங்க. அப்போ சாமி மீண்டும் விடுவார். அவர் சாமி எப்படி யார்? அவர் சாதாரணமானவரா? அவர் என்ன சொன்னார்? பெருமான் என்ன சொன்னார்? இதை நான் ஒத்துக்க மாட்டேன், கையை பிடிச்சி முழுகணும் அப்படிங்கிறாரு. அப்போ தான் எங்களுக்குள்ள ஒரு சபதம் இருக்குது அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல சொல்ல வேண்டிய கட்டாயத்துக்கு நிர்பந்தப்படுத்துகிறார் பெருமான். எல்லாரும் கேட்குற மாதிரி அப்புறம் அவர் சொல்கிறார், இந்த மாதிரி எங்களுக்குள்ள ஒரு சபதம் இருக்குது, அதனால் நான் என்னுடைய மனைவியினுடைய கையை தொடமாட்டேன்னு சொல்லி முழுகி எந்திரிக்கிற பொழுது அவர் சொல்லிவிட்டு அவங்க 2 பேரும் முழுகிட்டாங்க. எந்திரிச்சோன்னே இளமை மீண்டும் பெற்றார்கள். அதான், ஏன்னா இளமை போயிடுச்சு இல்லையா, அதான் இளமை ஆக்கினார் கோயில்னு அதுக்கு பேர். திருப்புலிச்சரத்துக்கு பின்னாடி வருது சரியத்தில். இளமை மீண்டும் இளமை யாருக்குமே கிடைக்காத ஒரு பாக்கி அவருக்குங்க. இளமை கிடைக்குமா? நான் 30 வயசு, நான் 10 வருஷம் கழிச்சு அந்த 30 வயசு நம்ம கிடைக்குமா என்ன? இப்போ 60 வயசு, மீண்டும் 20 வருஷம் கழிச்சு 60 வயசு கிடைக்கும். 80 வயசு தானே கிடைக்கும். ஆனால் அவருக்கு அந்த 60க்கு கம்மியாக கிடச்சிருக்குது. 30 வயசுங்கிறது 20 வயசு மீண்டும் அவருக்கு கிடச்சிருக்குது. 90 வயசில் 20 வயது இளமை மீண்டும் அவருக்கு கிடச்சிருக்குது. அதான் இளமையாக்கினார். வேறு எந்த நாயன்மாருக்கு இளமை கிடைத்ததாக நமக்கு இல்லை. திரும்ப அதாவது ஆங்கிலத்தில் ஒரு பழமொழி இருக்குது, டைம் இஸ் வெயிட் ஃபார் நோ மேன் அப்படின்னு ஒரு பழமொழி இருக்குது. காலம் நமக்காக எப்பொழுதும் காத்துட்ருக்கார். ஒன்ஸ் இந்த நாள் போயிடுச்சுன்னா போனது தான், மீண்டும் வராது. இப்போ இப்போ நமக்கு 25 வயசு அப்படிங்கிறது 25 வயசு முடிஞ்சதுன்னா அவ்வளோதான். அடுத்து 26 தான் வரும்.
ஆனால் திரும்ப அவங்களுக்கு மீண்டு வந்தது தான் பெரிய சிறப்பு. அது யாருக்கு இது அந்த மாதிரி வராது இல்லையா? நாயனாருக்கு அந்த ஒரு நிலை இறைவன் கொடுத்தார். அவங்க அந்த ஆணையை போற்றி நின்றதுனால பெருமான் அவங்களுக்கு கொடுத்தார். உடல் சொத்து பணமெல்லாம் போச்சுன்னா கூட மீண்டும் சம்பாரிச்சிக்கலாம். இளமை போயிடுச்சுன்னா மீண்டும் சம்பாதிக்க முடியாது. சொத்து காசு பணமெல்லாம் கூட இந்த சீசன் இல்லைன்னா இன்னொரு சீசன் பார்த்துக்கலாம். ஆனால் இளமை என்று சொல்லுவது அவ்வளோதான், இருக்கிற வரைக்கும் தான். கைகால் நல்லா இருக்கிற வரைக்கும் எல்லாம் பார்த்துக்கணும், பணி செய்கிறது செஞ்சுக்கணும், அடியார்களுக்கு தொண்டு செய்கிறது செஞ்சுக்கணும். அடியார் தொண்டெல்லாம் செய்கிறதுக்கு நமக்கு பொழுதுனைக்கு வாய்ப்பு கிடைக்காதுங்க. கிடைக்கிற பொழுது செஞ்சுக்கணுங்க, கிடைக்கிற பொழுது செஞ்சுக்கணும். பெருமானுக்கு தொண்டு செய்கிறது நல்லா இருக்கிற பொழுது செஞ்சுக்கணும். நடக்க முடியாத 4 பேர் கையை பிடிச்சி கூட்டிகிட்டு போய் அங்கே போய் உட்காந்து நம்ம எல்லாத்தையும் தொந்தரவு பண்ணிவிட்டு எல்லாரும் என்னென்ன பண்ணிகிட்ருக்குறான்னு பார்ப்போம். நம்மளால் சும்மா இருக்க முடியாது. இப்படியெல்லாம் இருக்கக்கூடாது. நம்ம என்ன நம்மளால் எவ்வளவு தொண்டு செய்ய முடியுமோ செஞ்சுட்டு பேசாமல் அக்கடான்னு இருந்துக்கணுங்க. போய் யாரையும் தொந்தரவு பண்ணக்கூடாது. அதனால் பெரியவங்க வந்த என்ன ஒரு யோசனை சொல்லிவிட்டு இப்படி செய்யுங்கப்பா அப்படி செய்யுங்கப்பா அப்படின்னு சொல்லிவிட்டு பேசாமல் இருந்துடும். ஆமாம். ஏன்னா இன்னொன்று என்னென்னு சொல்ல, ஒரு 20 வயசு 30 வயசு பையங்கள்லாம் வருவாங்க. அவங்களுடைய மென்டாலிட்டிக்கும் 80 வயசு 90 வயசுக்காருடைய மென்டாலிட்டி மேட்ச் ஆகாது. அதனால் நிறைய இடர்பாடுகள் எல்லாம் வரும். ஆமாம், அதெல்லாம் வந்து நம்ம அனுசரித்து போய்க்கணும். இப்படி அந்த பற்பல ஆண்டுகள் சென்று விட்டனவாகி உடல்கள் முதலிய, அதாவது வளமலி இளமை நீங்கி வடிவெறு மூப்பு வந்து தளர்வோடு சாய்ந்த மண்பு தம்பிரான் திறத்து சாயார். இதான் ரொம்ப இந்த பாட்டில் ரொம்ப முக்கியம். உடல் வளம் முதலிய வளங்களில் மலிந்த இளமை பருவம் நீங்கி உரிய வடிவமைந்த மூப்பு பருவம் வந்து ரொம்ப முதுமையாயிடுச்சு. நிற்க முடியல, கையில் குச்சி இல்லைன்னா நிற்க முடியாது. ஆமாம், அப்படின்னா என்ன வயசு இருக்குது? எங்கள் சென்னை பையன் 94 வயசு நல்லா குச்சி இல்லாத நடக்கிறார், நிகழ்ச்சிகள்லாம் கூட வராரு. அப்போ 94 வயசுலேயே அவர் குச்சி, அப்போ 100 வயசு வரைக்கும் எங்கள் ஐயா நல்லா இருப்பார். அவனாசியப்பருடைய திருவருளால் அதுக்கு மேலேயும் கூட இருப்பார். ஞாபக சக்தி அப்படியே இருக்குது. அதுதான் பெரிய விஷயங்க. இப்போ ஐயா நம்ம குருநாதர் ஐயாவுக்கு 84 வயசாச்சு, சொக்கலிங்க ஐயாவுக்கு அவரும் நல்லா தான் இருக்கிறாரு. இருந்தாலும் சென்னை பையா வந்து 95 வயசு ஆயிடுச்சு, 94 முடிய போகுது. ஆனால் நல்ல ஒரு ஆரோக்கியம், தேக ஆரோக்கியம் இருக்குது. தேகம் இருக்கணுங்க, அப்போ தான் நம்ம தொண்டு செய்ய முடியும். உடம்பு கிடக்குதுனால நம்ம விட முடியாது, உடம்பை பேணி காத்து தான் ஆகணுங்க. உடம்பு இருக்கிற வரைக்கும் தான் நம்ம தொண்டு செய்ய முடியும். இந்த வெறும் உயர வச்சு நம்ம என்ன செய்ய முடியும்? உடம்பு நல்லா இருக்கணும், அப்போ தான் தொண்டு செய்ய முடியும். அடியாருக்கு தொண்டு செய்யணும், இறைவனுக்கு தொண்டு செய்யணும். வரக்கூடிய அடியார்களுக்கு ஓடி ஓடி பச்சியாவது கொடுக்கணும்ல, சுண்டல் கொடுக்கணும், பச்சி கொடுக்கணும், டீ போட்டு கொடுக்கணும். அதனால் அம்மாவெல்லாம் நல்லா இருந்தால் தானே செய்ய முடியும். ஆமாம், விட்டா சாமியம்மா ஊட்டியே விட்டுருவாங்கன்னு நினைக்கிறேன் அடியார்களுக்கு. அது ஒரு மனசு வேணும் இல்லையா? அதனால் நல்லா அதுக்கு உடம்பு நல்லா இருக்கும். இளமை, இந்த ஒரு பாட்டோட முடிச்சுக்கலாங்க. இளமை மிக்குளார்கள் நாயனார் இளமை மீதுரன் மீதுர இன்பத்துறை எனில் எளியரானர் என்று சொல்கிற மாதிரி இளமையில் மிக்குளார்கள் என்று சொல்லி, இளமையில் மிக்குளார்கள் இருவரும் அறியன் என்ற அளவில் சீர் ஆணை என்று சொல்லி, இருவரும் அறியனா 2 பேருக்கும் தெரியற மாதிரி அவர் ஆணை சொன்னதை சொல்கிறார். அளவில் சீர் ஆணை அப்படின்னார். அளவில் சீர் ஆணைனா திருநீலகண்டத்தினது சிறப்பின் அளவே அதன் பேரால் நிகழ்ந்த ஆணையின் அளவு அப்படின்னா, திருநீலகண்டத்தின் மீது எவ்வளவு சிறப்போ அதே மாதிரி அதை சொல்லி ஆணையினுடைய சிறப்போ அதே அளவு என்று சொல்கிறார். வளமலி இளமையினர் உடல் வளம், உட்கரண புறக்கரணங்களின் வளம், செயலின் வளம் முதலிய எல்லா வளங்களும் நிரம்பி ததும்பும் இளமை பருவம் என்று சொல்லி, வடிவுறு மூப்பு வந்து அப்படின்னா, வடிவுறு இளமை நீங்குதல் ஒரு நிலை, மூப்பு வருதல் மற்றொரு நிலை. அதாவது இந்த இடத்துல ரொம்ப யோசிக்கணும் நாம். வடிவுறு மூப்பு அப்படின்னா, வடிவுன்னா அழகுங்க. அழகைய மூப்புன்னு ஏன் சொல்லணும்? மூப்பு வந்துருச்சுன்னு சொல்லலாம் இல்லை. சேக்கிழார் அந்த இடத்துல அழகைய மூப்பு அப்படின்னார். அப்படின்னா வயதானாலும் ஒரு சிலருக்கு அந்த அழகு இருக்கும். அப்படின்னா அவங்களுடைய மனசு அந்த மாதிரி இருந்தால் அதை சொல்லுவார் வாரியார் சாமி. இதுக்கு ஒரு அருமையான விளக்கம் சொல்லுவார். அதாவது காய் மூத்ததா கனி மூத்ததா? கனி தானே மூத்தது. ஆனால் எது அழகாக இருக்குது? காய் தான். மாங்காயோட மாங்கனி தானே அழகாக இருக்கும். பார்க்க நல்லா நல்ல மஞ்சளாக அப்படியே வெள்ளையாக இல்லை நல்லா பச்சையாக இருக்கும் காய் இல்லையா? எல்லாத்துலேயும் அப்படி தான். வாழைக்காய் வாழைப்பழம், மாங்காய் மாம்பழம், இப்படியெல்லாம் சொல்லிகிட்டே வருவார். அப்போ மூத்தது தான் அழகாக இருக்குது, அதுக்கு முந்தைய இளமையாக இருக்கிறது அவ்வளோ அழகு இல்லை. அதே மாதிரி நம்ம வீட்டில் இருக்கிறது மூத்ததெல்லாம் ஏன் அப்படி அழகாக இல்லை அப்படின்னா, இது பழுத்தது அது வெம்பி போனது அப்படிம்பார் வாரியார் சாமி.
ஆமாம், வெம்பி போனது எப்படி அழகாக இருக்கும்? பழுத்தது, இந்த கனியெல்லாம் பழுத்தது, அதெல்லாம் வெம்பி போனது. அதுவும் அதே மாதிரி நல்லா பக்குவமாக பழுத்திருந்தால் அழகாக இருக்கும். இவங்க 2 பேர் அப்படி பக்குவமாக இருந்து பழுத்து இருந்ததுனால 2 பேர் அழகாக இருக்கிறாங்க. வடிவொரு மூப்புன்னார். தடுத்தாட்கொண்ட புராணத்தில் சாமி வர்றார் இல்லையா, சாமி வர்றதை சேக்கிழ பெருமான் அழகாக சொல்லுவார். எப்படின்னா, இளமைக்கு வயசாகி போனால் எப்படி இருக்குமோ அது மாதிரி வந்தாராம் சேக்கிழ பெருமான். அந்த இளமை என்று சொல்லக்கூடிய அந்த இளமைக்கு அழகுக்கு வயசாகி போனால் எப்படி இருக்குமோ அது மாதிரி வந்தாராம் சேக்கிழ பெருமான். அங்கே சொல்கிறாருங்க, நல்லா அருமையான இடம். மூத்த வடிவு மொய்த்து வளர் பேரழகு மூத்த வடிவேயோ இத்தகைய வடிவமெனும் அதன் படிவமோயோ அப்படிம்பார் சேக்கிழ பெருமான். மொய்த்து வளர் பேரழகு மூத்த வடிவேயோம்பார். இப்போது அழகு இருக்குது, அந்த அழகுக்கு வயசாகி போனால் எப்படி இருக்குன்னா, சாமி வந்தார் பாருங்க, அந்த மாதிரி இருக்குமா. சாமி அந்த மாதிரி அழகாக இருக்கிறாராம். மொய்த்து வளர் பேரழகு மூத்த வடிவம், வயசுக்கு அந்த அழகுக்கு வயசாகி போச்சு எப்படி இருக்குன்னா சாமி மாதிரி இருக்குமா. அந்த மாதிரி சாமி தடுத்தாட்கொண்ட புராணத்தில் சுந்தரை ஆட்கொள்வதற்கு வர்றார். அதான் வடிவுறு மூப்பு வந்துனார். வடிவுன்னா அழகு. கொடுமுடியில் இருக்க அம்மா பேர் வடிவுடை நாயகி, திருவொற்றியூரில் இருக்கிற அம்மா பேர் வடிவுடை நாயகி, அழகான அம்மைன்னு அர்த்தங்க. ஆமாம், வடிவுடை நாயகி, வடிவுன்னா அழகு. அப்படி தொன்றுதோடு நிலையாமை மேயவனை பயத்தாலே இவ்வுலகை விட்டு அகல என்று சொல்லி நாவுக்கரசருடைய புராணத்தில் அந்த உலக நிலையாமை பற்றி வரும். வடிவுறு மூப்பு அழகிய மூப்பு என்று உரைத்தல் ஒன்று. இளமையை விதிப்படி செலுத்தி வாழாதார்க்கு மூப்பு விரைவில் வருவதுடன் அவர்களது உருவத்தின் அழகினை அழித்து விகாரப்படுத்தியும் விடும். காந்தியடிகளுடைய படம், வயசான படம் தான் அழகு இல்லைங்களா. அந்த பல்லெல்லாம் இல்லாமல் அந்த பொக்கை வாயாக இருக்குது பாருங்கள், அதுதான் அழகு. அவர் சின்ன வயசில் கோட் சூட்டெல்லாம் போட்டிருக்கிறத யார் பார்க்குறான்? கடைசி இந்த உலகத்தையே ஈர்த்தது எது அப்படின்னா அந்த வயசான படம் தான் இல்லையா. அதனால தான் அவருக்கு பேர் அண்ணல். அண்ணல்னா பெருமையுடையவர்னு அர்த்தம். வேறு அண்ணல் காந்தினா பெருமையுடையவர்னு அர்த்தங்க. காந்தியடிகளுடைய அதே மாதிரி ஆதிசங்கருடைய படம் பாருங்கள், அந்த வயசான கோலத்தில் ஆதிசங்கர் பெரியவர், அவருடைய படம் அந்த ஒரு அழகு இருக்குது. அது மாதிரி அவங்கெல்லாம் அந்த மாதிரி ஒரு பெருமானுடைய திருவருள் வியாபகத்தில் நின்றவர்கள். அதுதான் அந்த அழகுக்கு காரணம். இங்கு நாயனார் மனைவியார் இவர்களது வாழ்க்கை உடல் புணர்ச்சியும் அது காரணமாக வரும் தாது குறை முதலினும் இன்றியே சென்றதாதலின் வலியாமலே மூப்பு வந்தது. அதன் காலத்தால் வந்த அந்த மூப்பும் அழகு பெற நின்றது என்று சொல்லி மொய்த்து வளர் பேரழகு மூத்த வடிவேயோ அத்தகைய மூப்பெனும் அதன் படிவமேயோ என்று சொல்லி தடுத்தாட்கொண்ட புராணத்தில் சொல்கிறார். தளர்வோடு சாய்ந்த உடலிலே தளர்ச்சி, அதனால் வழி குறைந்து சாய்ந்து தண்டூன்றி செல்லும் நடை. கையில் கோல் இல்லைன்னா போக முடியாது, அந்த அளவுக்கு 2 பேரும் இருக்கிறாங்க. சாய்ந்தும் சாயார் உடல் தளர்ந்த போதிலும் அன்பிலே தளராமல் நின்றார் அப்படின்னார். பெருமானிடத்தில் வச்ச அன்பு கொஞ்சம் கூட தளரல. அதுதான் ரொம்ப முக்கியம் இல்லைங்களா. அந்த உறுதிப்பாடு நம்ம அடியார்களுக்கு வேணும். எந்த நிலையாக இருந்தாலும் சரி, நான் இறைவனுடைய திருவடியை விட்டு விலகவே மாட்டேன் அப்படின்னு சொல்லி இந்த உறுதிப்பாடு வேறு. தளர்வோடு சாய்ந்தும் அன்பு தம்பிரான் திறத்து சாயார் உடல் தளர்ந்த போதிலும் அன்பிலே தளராமல் நின்ற தனித்து ஒரு தண்டு ஒன்றி மெய்தளரா முன்னம் என்று சொல்லி திருத்தாண்டகத்தில் சொல்கிறார். பெருமானுக்கு எப்படி தொண்டு செய்யணும்னா, தனித்தொரு தண்டூன்றி மெய்தளரா முன்னம். இந்த உடம்பெல்லாம் தளர்ந்து போகிறதுக்கு முன்னாடி, கோல் எடுத்து நடக்கிறதுக்கு முன்னாடி பெருமானுக்கு நம்ம தொண்டு செய்ய பழகிக்கணும். அதுக்கு பின்னாடி முடியுமா அப்படின்னா முடியாது. இப்போ வாய்ப்பு, இந்த சாமி நமக்கு நல்ல உடம்பு கொடுத்துருக்கிறாருன்னா இந்த உடம்புனுடைய பயன் என்ன அப்படின்னா, அதான் பெருமானுக்கு மனம் வாக்கு காயம் என்று சொல்லக்கூடிய 3ஆலும் பணி செய்வது. மானுடப் பிறவி தாமும் வகுத்தது மானவா காயம் ஆனிடத்து 5ஆடும் அரண்மணிக்காக வன்றே என்று சொல்லி சிவஞான சித்தியார். மானுடப் பிறவி, இந்த மனுஷ பிறவி எதுக்கு சாமி நமக்கு கொடுத்துருக்கிறார் அப்படின்னா, ஆனிடத்து 5ஆடும் பஞ்சகவியங்களாலே திருமுழுக்காடக்கூடிய பெருமானுக்கு மனம் மொழி மெய் என்று சொல்லக்கூடிய 3ஆலும் தொண்டு செய்கிறது. அதான் வாய்த்தது நந்தமக்கு ஈதோர் பிறவி மதித்திடுமின் என்று சொல்லி நமக்கு அப்பர் சாமிகள் தேவாரத்தில் சொல்கிறார். இந்த மனித பிறப்பு மீண்டும் கிடைக்குமான்னா உறுதியெல்லாம் சொல்ல முடியாது. ஆமாம், எந்த பிறப்புக்கு வேணாலும் நம்ம போகலாம். என்னைக்காவது செய்த ஒரு தீவனை நமக்கு வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், இதை விட கீழான ஒரு பிறப்புக்கு நம்ம கொண்டு போய் சேர்த்துரும். ஏன்னா எத்தனையோ பிறவியில் நம்ம என்னென்னவோ செஞ்சுருப்போம். அது இந்த பிறவியில் செஞ்சது மட்டுமல்ல, பல பிறப்புகளில் தேடி வைத்ததும் நமக்கு பலன் கொடுக்கும். நல்ல பிறப்புக்கும் போகலாம், பிறப்பு நீங்களாம்,
இல்லை வேறு இதை விட மோசமான பிறப்புக்கும் போகலாம். ஆனால் இப்போ ஒரு வாய்ப்பு நமக்கு கிடச்சிருக்கு. இந்த பிறப்பில் தான் இறைவனை தொண்டு செய்ய முடியும். பூமியில் போய் பிறவாமையால் நாள் நாம் போக்குகின்றோம், அவமே இந்த பூமி சிவனுய்ய கொள்கின்றவார் என்று நோக்கி மணிவாசக பெருமான் சொல்கிறார். பூமியில் அவங்கெல்லாம் தேவர்கள் எல்லாம் மேலே பேசிகிட்டு இருக்கிறாங்களாம் கைலாயத்தில். மேலே கைலாயத்தில் பேசிகிட்டு இருக்கிறது எப்படிங்க மாணிக்கவாசகருக்கு தெரிஞ்சதுன்னா அவருக்கு தெரியும். அவங்கெல்லாம் ஞானியர்கள், யார் யார் என்ன எங்கெங்கே பேசுகிறாங்கிறது அவங்களுக்கு தெரியும். அவங்கெல்லாம் பேசிக்கிறாங்களாம் தேவரெல்லாம். பூமியில் போய் பிறந்திருந்தா ஒரு அடியாராக போய் இறைவனுடைய திருவடி வழிபாடு செஞ்சு சிவபூஜை செஞ்சு இந்நேரம் பெருமான் திருவடிக்கு போயிருக்கலாம். நம்ம இத்தனை காலம் இங்கேயே இருந்து இப்படி வீணாக போயிட்டுமேன்னு பேசிக்கிறாங்களாம். மேலே எல்லாம் தேவர்கள் எல்லாம் பேசிக்கிறாங்களாம். அதுதான் உண்மைங்க. அவங்களுக்கு தேவலோகத்தில் தான் இருக்கிறாங்களே ஒழிய பெருமான் திருவடி கிடையாது அவங்களுக்கு. பெருமான் திருவடி இன்பங்கிறது வேறு. இந்த பூமியில் போய் பிறந்தாதான் அந்த இன்பம் கிடைக்கும். காகபுசண்ட முனிவர் பல்லூலி காலம் வாழ்ந்தவர். ஒரு ஊழி இல்லை, பல்லூலி காலம் வாழ்ந்தவர். எத்தனை 1000 ஆண்டுகள்னே சொல்ல முடியாது. அப்படி பல்லூலி காலம் வாழ்ந்த காகபுசண்ட முனிவர் சாமிகிட்ட விண்ணப்பம் வைக்கிறார். அவர் மான்மொழி இல்லாத கோலத்தையே பார்த்தவர். இறைவனுடைய மான்மொழி இல்லாத கோலம், அதை தொன்மை கோலம்னு சொல்கிறோம் இல்லைங்களா, அதையவே பார்த்தவர். அப்படின்னா கந்தபுராணத்துக்கு முற்காலம். கந்தபுராணத்தில் தான் அதெல்லாம் வந்தது. அதற்கு முற்காலம். அவர் போய் சாமிகிட்ட கேட்குறார், சாமி எனக்கு பிறப்பு போதும், இந்த மனித வாழ்க்கை போதும், எனக்கு நீ திருவடி வேணும் அப்படின்னு சொல்லி கேட்கிற பொழுது சாமி சொன்னாராம், நாளைக்கு ஞானசம்பந்தர் ஆச்சால்புரத்தில் திருமணத்தில் ஜோதியாக போகிறார். அந்த அடியார்களோடு சேர்ந்து நீயும் அங்கே வந்துடு. கைலாயத்து அந்த அடியார்களோடு நீ ஆச்சால்புரம் போனேன்னா நீயும் வந்துடுவ. ஏன்னா ஞானசம்பந்தரோடு போனவங்க எல்லாரும் முக்திக்கு போனாங்க இல்லையா. அதனால் இந்த மண்ணுலக வாழ்க்கையில் வந்தால் தான் திருவடி அடைய முடியும். ஏன்னா அவர் காகபுஜண்ட முனிவரையே அந்த திருமணத்தில் கலந்துக்கோ அப்படின்னு சொல்லி இறைவன் சொன்னதாக தலபுராணம், பெரிய புராணத்தில் இல்லை, தலபுராணங்களில் அப்படி சொல்லுவாங்க, பெரியவங்க சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு நமக்கு இந்த மண்ணுலகம் நமக்கு நம்முடைய வினைகளை செய்து இறைவன் திருவடி அடைவதற்கு ஏதுவாக இருக்கக்கூடியது. இதை நம்ம பயன்படுத்திக்கணும், நல்லபடியாக பயன்படுத்திக்கணும். மீண்டும் நம்ம எந்த பிறப்புக்கு போவோம் நம்மளுக்கு தெரியாது. கைகால் நல்லா இருக்கிறதுக்குள்ளே நம்ம பணி செஞ்சால் தானே. திடீர்னு நமக்கு கைகால் வரலை, ஏதாவது அடிபட்டு படுத்துட்டோம், தொண்டு செய்ய முடியுமா? என்ன செய்ய முடியாது. அதனால் இந்த உடம்பு நல்லா இருக்கிறதுக்குள்ளே ஏதாவது ஒன்று நம்ம செய்யணும். 4 பேர்த்துக்கு நல்லது செய்யணும், பெருமானுக்கு தொண்டு செய்யணும், அடியார்களுக்கு தொண்டு செய்யணும். இப்படி தான் நம்ம நினைக்கணும். தம்பிரான் திறத்து தமது இறைவனாகிய பெருமானிடத்து தம்பிரானிடத்து வைத்த அன்பிலே ஒரு சிறிதும் தளராது நின்றார் என்று சொல்லி அதான் சொல்கிறார் இந்த இடத்துல. அப்போ உடம்பெல்லாம் தளர்ந்து போனாலும் கூட அவங்களுடைய மனசு இறைவனிடத்தில் இருக்கக்கூடிய அன்பு கொஞ்சம் கூட மாறவே இல்லை என்று சொல்லி இந்த பாடலோடு நம்ம இன்று நிறைவு செய்யலாம். 9 பாடல் சிந்திச்சிருக்கிறோம். ஆமாம், அடுத்த வாரம் இதே மாதிரி அன்பர்கள் ரொம்ப வந்துடுங்க. ரொம்ப நேரம் இன்றைக்கி கொஞ்சம் 1/4 மணி நேரம் எச்சா எடுத்துட்டேன். பரவாயில்லையா என்னென்னு எனக்கு தெரியல. நான் உங்களை எல்லாம் உட்கார வச்சுட்டு தொந்தரவும் பண்ணக்கூடாது. ஆமாம், அதனால் அடுத்த வாரம் பார்த்துக்கலாம். என்றும் இன்பம் பெருகும் இயல்பினால் ஒன்று காதலித்துள்ளமும் ஓங்கிட மன்றுளார் அடியாரவர் வான்புகழ் நின்றதெங்கும் நிலவி உலகலாம். வான்முகில் வளாது பெய்க மலிவலம் சுரக்க மன்னன் கோன்முறை அரசு செய்ய குறைவிலாது உயிர்கள் வாழ்க. நான்மறை அரங்கல் ஒங்க நற்றவும் வேள்ளி மல்க. மேன்மைகொள் சைவநீதி விளங்குக உலகமெல்லாம். மேன்மைகொள் சைவநீதி விளங்குக உலகமெல்லாம். மேன்மைகொள் சைவநீதி விளங்குக உலகமெல்லாம்.